அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வரி ஆலோசக சங்கம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. 1 செகண்ட் சார். சார், திஸ் இஸ் எங்களுடைய சார், எங்களுடைய வரி ஆலோசக சங்கமானது ரிஜிஸ்டர்டு அசோசியேஷன். இது வந்து நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணது ஜனவரி 2020 ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். எங்களுடைய முக்கிய நோக்கமே வரி அறிவு பகிர்தல் ஆகும். அதாவது ஜிஎஸ்டி நாலேஜ் ஷேரிங் பற்றி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் முக்கிய நோக்கமாக கொண்டு செயல்படுகிறோம். மற்றும் அனைத்து ஜிஎஸ்டிபியோட ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துறதுக்காகவும் இந்த அசோசியேஷன் நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம். எங்களுடைய அதாவது எங்களுடைய வரி ஆலோசக சங்கத்தில் இணையறதுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்றது ஒரு யூடியூப் சேனலில் நீங்கள் போய் பார்க்கலாம், எப்படி நீங்கள் எங்களுடைய சங்கத்தில் இணையணுன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய வரி ஆலோசக சங்கத்தில் வந்து நாங்கள் வந்து தாலுக்கா வைஸ் ஆர்கனைசரை நியமிக்கிறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். தமிழ்நாடு முழுவதும் உள்ள 309 வட்டத்திலையும் வந்து ஆர்கனைசர் நியமிக்கிறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் வந்து எங்களை தொடர்பு கொள்ளலாம். எங்களை பற்றிய மேலும் பல எங்களுடைய கொள்கைகள், நோக்கங்கள், எங்கள் விஷன் மிஷன் எல்லாத்தையும் நீங்கள் எங்களுடைய வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். எங்களுடைய வெப்சைட் மூலமாக அப்புறம் எங்களுடைய டெலகிராம் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா .tme VA சங்கம்ன்ற அந்த டெலகிராம் ஆப் இருக்குது, அதில் நீங்கள் பண்ணிங்கன்னா எங்களோட டெய்லி நாங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் சர்க்குலர்ஸ் அதெல்லாம் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். வரி தொடர்பான தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த டெலகிராம் ஆப்பை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய யூடியூப் சேனல்லையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுடைய வரி தொடர்பான விளக்கப்படங்களை காணலாம். நாங்கள் இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து 12 விதமான தலைப்புகளில் லீடிங் எக்ஸ்பர்ட்ஸை வச்சு நாங்கள் வந்து வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட்டு 3 டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களை கிராஸ் சார்ஜ் மிஸ்டர் அட்வொகேட் நடராஜன் எடுத்தார். ஐடிசி மிஸ்டர் கம்பெனி செக்ரட்டரி மிஸ்டர் சேது எடுத்தார். பிளேஸ் ஆஃப் சப்ளை நீங்கள் நேற்று எஸ்டே அட்டன் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கு ஆடிட் அண்ட் டிமாண்ட்ஸ் பற்றி சிஏ எம்கே பரத்குமார் அவர்கள் எடுக்கிறார். இதுபோல் நெக்ஸ்ட்டு நாளைக்கும் ஆர்வி பெருமாள் அவர்கள் இபிஎஃப் இஎஸ்ஐ பற்றிய ஒரு இன்ட்ரோ வெபினார் எடுக்க இருக்கிறார். நீங்கள் தவறாமல் பாருங்கள். அதுக்கு அடுத்தது இது போல் ஒவ்வொரு நாளும் இதே 6 மணிலேருந்து 7:30 மணி வரலும் நாங்கள் வந்து வெபினார்களை கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அப் டு 30th ஜூன் வரலும் எங்களுடைய ஷெட்யூலை நீங்கள் பார்த்துக்கணும். இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு வந்து ரொம்ப முக்கியமானது. என்னவென்றால் ஆடிட் அண்ட் டிமாண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இதுவரையில் நம்ம ஃபைல் பண்ணுறது அந்த நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி தான் பார்த்துட்ருக்கோம். இன்னும் ப்ராக்டிக்கலாக இன்னும் ஆடிட் டிமாண்டுன்றது நிறைய பேருக்கு வந்திருக்காது. ஸோ நம்மளை போல ஜிஎஸ்டிபிஸ் கன்சல்டன்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து அந்த ஜிஎஸ்டியில் இந்த ஆடிட் எப்படி பண்ணுறது, டிமாண்ட் எப்படி ரைஸ் ஆகுது, அதை பற்றி முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். எதுக்காக நம்ம ஜிஎஸ்டி ஆடிட் பண்ண போகிறோம், என்ன டைப் ஆஃப் ஆடிட் இருக்குது, ஆடிட்டில் என்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, ஜிஎஸ்டி ஆடிட்டுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்ற தகவல்களை வழங்க இருக்கிறார் சிஏ பரத்குமார் அவர்கள். அடுத்தது டிமாண்டில் பார்த்தீங்கன்னா டிமாண்ட்னா என்ன, செகண்ட் டிமாண்ட் என்பது என்ன, அப்புறம் எப்படி அவங்க ரைஸ் பண்ணுறாங்க, எந்த நேரத்தில் ரைஸ் பண்ணுறாங்க, சோகோஸ் நோட்டீஸை யாருக்கு இஷ்யூ பண்ண போகிறாங்க, வாட் இஸ் த மேக்ஸிமம் டைம் லிமிட்டு, அப்புறம் ஹவு மச் ஃபினால்ட்டி எப்படி வருது, அப்புறம் ஃப்ராட், அதாவது கிளரிக்கல் எரர் இந்த மாதிரி இஷ்யூனால் ஏதாவது வருதா, ஷார்ட் ஃபால் வருதா, இன்கேஸ் வேண்டுமென்றே ஃப்ராட் தனமாக பண்ணி ஏதாவது இது பண்ணாங்களா, ஷார்ட் ஃபால் வருதா, இதனால் டிமாண்ட் நோட்டீஸ் ஏதாவது வருதா, ஜென்ரல் ப்ரொவிஷன் தான் இந்த டோட்டல் டாப்பிக்கே வந்து ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். இப்போது நம்ம இன்றைக்கி எடுக்க போகிற சிஏ பரத்குமார் அவர்கள் எடுக்க போகிற இந்த சாப்டர். ஸோ இது முக்கியமான தகவல்ன்றதுனால நீங்கள் கவனமாக கேளுங்க. உங்களுடைய சந்தேகங்களை அவர் 7:15 மணிக்கு நம்ம கொஸ்டின் ஆன்சர் செஷனில் பண்ணுவார். மிஸ்டர் சிஏ பரத்குமார் அவர்கள் வந்து
டிஜி வைஷ்ணவா காலேஜில் 2002 2003 பேட்சில் படிச்சிருக்காரு. 2009 வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இது பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. அப்புறம் டிப்ளமோ இன் இஎஸ்ஐயில் பண்ணியிருக்காரு. சஞ்சீவ் ஷா பார்ட்னர்ஸில் வந்து அவர் பார்ட்னராக இருக்கார். வேரியஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் மேட்டரை அவர் டீல் பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் இன்டைரக்ட் டேக்ஸ் கமிட்டி மெம்பர் ஆஃப் எஸ்ஐஆர்சியில் மெம்பராக இருக்கார். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹைலி குவாலிஃபைடு இந்த சப்ஜெக்ட் உள்ள இவர் வந்து இந்த சப்ஜெக்ட் எடுக்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இட்ஸ் வெரி டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் தமிழ்லேயே நம்மளுக்கு வழங்க இருக்கிறார். இன்னைக்கு எல்லாருக்கும் புரிகிற எளிய தமிழில் இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளையை வந்து தொகுத்து வழங்க இருக்கிறார். உங்களுடைய கேள்விகளை நீங்கள் தொகுத்து கேட்டுக்கலாம். இந்த வெபினார் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில டிப்ஸு. நீங்கள் எல்லாருடையும் உங்களுடைய ஆடியோ வீடியோ ஆகியவற்றை மியூட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து நீங்கள் சேட் பாக்ஸில் போடுங்க. கொஸ்டின் ஆன்சர்ஸ் 7:15 நம்ம ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரோக்ராம் அண்ட் டாபிக்ஸ். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். இப்போது வெபினாரை தொடங்கி உரையாற்றுமாறு திரு சிஏ பரத்குமார் அவர்களை அழைக்கின்றேன். சார் பரத்குமார் சார், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். One second, sir. சார் இப்போ எதுவும் ஸ்க்ரீன் எதுவும் வரலையே. ஸ்க்ரீன் தெரியுதா எல்லாருக்கும்? ஓகே ஓகே. ஸ்கிரீன் ஷேர் ஆகுது சார். அப்படின்றத பார்த்துட்டு அவங்க வந்து ஒரு டிமாண்ட் ஒன்று ரைஸ் பண்ணுவாங்க. நீங்க வந்து டாக்ஸ் கட்டணும், இல்லைன்னா கண்டெஸ்ட் பண்ணணும். ஸோ அதே சுச்சுவேஷன், சிமிலர் சுச்சுவேஷன் தான் வந்து இப்போ ஜிஎஸ்டிலையும் வரப்போகுது. உங்களுக்கு வந்து ஒரு இது ஒன்று தெரிவிச்சுக்கிறேன். அதாவது எஸ் சார், உங்க ஸ்கிரீன் அதை கிளிக் பண்ணுங்க சார். பிரசன்டேஷன் ஸ்கிரீனை Okay, thank you, sir. Thank you, sir. Right, sir. Okay, thank you, sir. ஸோ ஜிஎஸ்டி ஆடிட் மேனுவல் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு 136 பக்கங்கள் கொண்ட ஒரு புக்லெட்டை வந்து டிபார்ட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜிஎஸ்டி ஆடிட் மேனுவல்ன்றது டிபார்ட்மெண்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க. அந்த ஆடிட் மேனுவலை நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போறேன்.
சரி. இதுதான் வந்து அந்த எஸ் சார். ஓகே, கண்டினியூ பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஜிஎஸ்டி ஆடிட் மேனுவல் டிபார்ட்மெண்ட்டே ரெடி பண்ணுது. டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஆடிட் அவங்க தான் வந்து இந்த புக்கை வந்து எழுதி டிபார்ட்மெண்ட்டுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது டோட்டலா வந்து 136 பக்கங்கள் கொண்டது. டிபார்ட்மெண்ட் வந்து எப்படி ஆடிட் பண்ணணும், என்னென்ன பார்க்கணும், எப்படி பார்க்கணும், எங்க பார்க்கணும், எந்த டாக்குமெண்ட்டை கேட்கணும் அப்படின்ற முழு விவரமும் அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல நிறைய பார்த்துருப்பீங்க நீங்க. காமர்ஸ் கிராஜுவேட் இருப்பாங்க, கம்மியா தான் இருப்பாங்க. நிறைய பேர் வந்து சயின்ஸ் படிச்சுட்டு வருவாங்க, நிறைய பேர் வந்து பயாலஜி படிச்சுட்டு வருவாங்க, நிறைய பேர் வந்து இன்ஜினியரா வருவாங்க. பட் அவங்களுக்கு எல்லாமே வந்து காமர்ஸ் பேக்ரவுண்ட் இல்லாம இருக்கும். இதுல வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச் கொடுத்துருக்காங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு. இந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து எப்படி இருந்தாலும், அதாவது எப்படி ஒரு சூப்பர்டென்ட் இருந்தாலும், எப்படி ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தாலும், எந்த ஒரு பேக்ரவுண்டா இருந்தாலும் இந்த இந்த ஒரு மேனுவலை படிச்சுட்டு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்ரோச் அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னாக்கா டெஃபினட்டா வந்து அவங்க ஆடிட்டை ஒரு முழுமையாக நடத்தி கொடுக்க வேண்டிய ஒரு ஸ்கில் செட்டை வந்து அவங்க வந்து எடுக்கலாம். இந்த ஆடிட் மேனுவல் அப்படின்ற ஒன் செகண்ட் சார், திவ்யா ராணி என்றவங்க. ரைட் சார், நீங்க பிரசன்ட். நான் ரெஸ்யூம் பண்றேன், ஒரு நிமிஷம் சார். ஓகே சார், நீங்க பிரசன்ட் பண்ணுங்க. சார் நீங்க பிரசன்ட் பண்ணலாம். பண்றேன் சார். ஸோ இந்த ஆடிட் மேனுவல்ல வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றது ஒரு கிறிஸ்பா வந்து நான் ஒரு அப்டேட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். இந்த அப்டேட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனுக்குள்ள போகும். கிரைட்டீரியா ஃபார் செலெக்ஷன் ஆஃப் யூனிட்ஸ், அதாவது ஒரு ரெஜிஸ்டர்ட் பர்சனும் வந்து ஒரு யூனிட். ஸோ எப்படி ஆடிட் எடுப்பாங்க, யாரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க, என்ன கிரைட்டீரியா பேசிஸ்ல அவங்க செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று டேர்ன் ஓவர், எவ்வளோ டேர்ன் ஓவர் வச்சிருக்காங்க. அதாவது இந்த 1.5 crore வரைக்கும் இருக்கிற கேட்டகரி ஒன்று இருக்கு, 1.5 to 5 crore கேட்டகரி ஒன்று இருக்கு, மோர் தேன் 5 crores அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்கு. ஸோ இங்க வந்து லார்ஜ், மீடியம், ஸ்மால் அப்படின்ற 3 கேட்டகரியாக டேர்ன் ஓவர் பேசிஸ்ல பிரிச்சிருக்காங்க. அது ஒரு கேட்டகரி, ஒரு கிரைட்டீரியா. ரெண்டாவது வந்து ரிஸ்க் பேராமீட்டர் அப்படின்றது ஒரு இண்டஸ்ட்ரியிலுமே வந்து ரிஸ்க் எதுல ஜாஸ்தியா இருக்குன்றதை அவங்க எவாலுவேட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ பாத்தீங்கன்னா நிறைய கேஸ் புக்கா இருந்தது ஃபார் ஃபேக் இன்வாய்ஸ், அதாவது டூப்ளிகேட் இன்வாய்ஸ் கொடுத்து கூட்ஸ் மூவ் பண்ணாம வெறும் இன்வாய்ஸே கொடுத்து அதையே சர்க்குலேட் பண்ணி அதுக்கு மேலே கிரெடிட் எடுத்து நிறைய தவறான செயல்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி. ஸோ அந்த அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில இருக்கிற ரிஸ்கை பார்த்துட்டு அந்த மாதிரி எந்த இண்டஸ்ட்ரியில ஜாஸ்தியா ரிஸ்க் இருக்கும், சில இண்டஸ்ட்ரியில இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டே நிறைய எடுப்பாங்க, சில இண்டஸ்ட்ரியில வந்து இந்த மாதிரி ஃபேக் இன்வாய்சஸ் இஷ்யூ இருக்கலாம், சில இண்டஸ்ட்ரியில வந்து வேற ஏதாவது இஷ்யூ இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் பேராமீட்டர்ஸ் பார்த்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரி கூட செலக்ட் பண்ணலாம். அடுத்து டேஸ் ஃபார் ஆடிட், இருக்கிற மேன் பவர் வச்சுக்கிட்டு எவ்வளோ யூனிட்ஸ் ஆடிட் பண்ண முடியும், எவ்வளோ பிக் யூனிட்ஸை பண்ண முடியும், எவ்வளோ ஸ்மால் யூனிட்ஸை பண்ண முடியும், எவ்வளோ மீடியம் யூனிட்ஸை பண்ண முடியும்ன்றத பிளானிங் எல்லாம் பண்ணுவாங்க. ஃபார்மேஷன் ஆஃப் ஆடிட் பார்ட்டிஸ், இப்போ நார்மலா ஆடிட்டுக்கு வரும்போது ஒரு சூப்பர்டென்ட் ஒரு இன்ஸ்பெக்டர் வருவாங்க, இல்ல 2 சூப்பர்டென்ட் 2 இன்ஸ்பெக்டர் வருவாங்க. இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு பேர் வந்து ஆடிட் பார்ட்டி. ஆடிட்டுக்குன்னே வந்து ஒரு தனி கமிஷனரேட்டே உருவாக்கி இருக்காங்க ஜிஎஸ்டியில. சர்வீஸ் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஆடிட் கமிஷனரேட் கிடையாது. ஆடிட் வந்து ஒன் ஆஃப் த விங் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், அப்படிதான் வந்து செயல்பட்டு இருந்தது. ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க இந்த சட்டத்திலேயே வந்து ஆடிட் உண்டுன்னு சொல்லி கிளியரா கொடுத்துட்டாங்க. சர்வீஸ் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆடிட் இருக்கணும் இல்லை அப்படின்றது சட்டப்பூர்வமாக ஒண்ணுமே இல்லை உள்ள. அதனாலதான் வந்து நிறைய பேரும் வழக்கு தொடர்ந்து அந்த ஆடிட் அப்படின்ற ப்ரொவிஷனே இல்லாம இருக்கும் பட்சத்துல நீங்க எப்படி ஆடிட் பண்ணலாம் அப்படின்ற கேள்வி எல்லாம் கூட நிறைய கேட்டிருந்தாங்க. அந்த இஷ்யூஸ் எல்லாம் களையறதுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்த உடனே ஆடிட்டுக்குன்னே தனியா சாப்டர் கொடுத்துட்டு ஈவன் டிபார்ட்மெண்ட்லேயே ஆடிட்டுக்குன்னே வந்து தனி கமிஷனரேட்டாவும் உருவாக்கிட்டாங்க. ஸோ ஒரு கமிஷனரேட்லயும் வந்து கமிஷனர் தான் ஹெட் பண்ணுவாரு. அவர் கீழே நிறைய அசிஸ்டன்ட் கமிஷனர்ஸ் இருப்பாங்க, அசிஸ்டன்ட் கமிஷனர்ஸ் ஆர் ஜாயின்ட் கமிஷனர்ஸ் இருப்பாங்க.
அவங்களுக்கு கீழே வந்து ஆடிட் பார்ட்டிஸ் அவங்களுக்கு ஹெட் கொடுப்பாங்க. அதாவது ஒரு ஆடிட் பார்ட்டினாக்க ஒரு சூப்பர்டென்ட் ஒரு இன்ஸ்பெக்டர் அவங்க வந்து ஸ்மால் யூனிட்டுக்கு போகலாம், இல்ல 2 சூப்பர்டென்ட் ஒரு இன்ஸ்பெக்டர் ஆர் ஒரு சூப்பர்டென்ட் 2 இன்ஸ்பெக்டர் டிபெண்டிங் ஆன் தி அசசி. ஒரு அசசியோட டர்ன் ஓவர் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு ஒர்க் இருக்குன்றத பார்த்துட்டு அவங்க ஆடிட் பார்ட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு சென்னையில வந்து 2 இடத்துல ஆடிட் பார்ட்டிஸ் இருக்காங்க. ஒன்னு எல்டியூ பில்டிங், அதாவது முகப்பேர் போற வழியில அந்த எல்டியூ பில்டிங்ல ஒரு ஆடிட் ஆபீஸ் இருக்கு. இன்னொன்னு வந்து நந்தனம். ஸோ 2 ஆடிட் கமிஷனரேட்டோட 2 டிவிஷன் இருக்கு. ஒரு குரூப்லயுமே வந்து ஒரு 40ல இருந்து ஒரு 50 ஆடிட் பார்ட்டிஸ் இருக்காங்க. 40ல இருந்து 50 ஆடிட் பார்ட்டிஸ்னாக்கா ஒரு பார்ட்டில நீங்க மினிமம் 2 நம்பர் வச்சுக்கிட்டீங்கன்னா கூட 100 பேர். ஒரு 50 பார்ட்டினாக்கா 100 பேர் வந்து ஆடிட்டுக்கு இருக்காங்க. 2 பார்ட்டிஸ் 2 குரூப்னாக்கா 200 பேர் ஆடிட்டுக்குன்னே இருக்காங்க. எப்படி ஆடிட்ட தொடங்குவாங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா, அசசி மாஸ்டர் ஃபைல் அப்படின்ற ஒரு ஃபைலை ரெடி பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கே தெரியும் ஜிஎஸ்டி வந்து எல்லாமே ஆட்டோமேட்டட், எல்லாமே ஆன்லைன் ஆயிடுச்சு. மேனுவல் டாக்குமெண்ட்ஸோ மேனுவல் சப்மிஷன் ஆகவோ எதுவுமே நம்ம செய்யறது இல்லை. ஸோ அவங்க வந்து ஆன்லைன்ல லாகின் பண்ணி அவங்களோட டெஸ்க்ல வர ரிவ்யூஸ், அதாவது அவங்க டெஸ்க்ல கொடுத்துருக்கிற அசசி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட கேஸ் வந்து அவங்களுக்கு டெஸ்க்ல கொடுத்துருக்காங்கனாக்கா அவங்க கிளிக் ஆஃப் பட்டன் ஒரு கிளிக் பண்ணா போதும், அவங்க நம்ம அசசியோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து அவங்க லிஸ்ட்ல தெரியும். அதாவது 17-18 எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணாங்க, எவ்வளவு டாக்ஸ் கட்டியிருக்காங்க, எவ்வளவு கிரெடிட் யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க, எவ்வளவு கேஷ்ல கட்டியிருக்காங்க, ஏதாவது ரீஃபண்ட் பண்ணியிருக்காங்க, ரிட்டர்ன் டிலேவா ஃபைல் பண்ணியிருக்காங்களா, ஆடியோ வந்து பிரேக் ஆகுது, பெனால்டி கட்டியிருக்காங்களா, இந்த மாதிரி அனைத்து செயல்பாடுகளும் அனைத்து நீங்க செஞ்ச எல்லா சார் பரத்குமார் சார், உங்களுடைய ஆடியோ பிரேக் ஆகுது நினைக்கிறேன். ஃபைலிங்ஸுமே வந்து அவங்களுக்கு வந்து ஸ்கிரீன்லயே தெரிஞ்சிடும். அந்த ஸ்கிரீன்ல வர இன்ஃபர்மேஷனை வச்சு ஒரு மாஸ்டர் ஃபைல் ரெடி பண்ணுவாங்க. மாஸ்டர் ஃபைல்ல என்ன இருக்கும்? அசசியோட கம்ப்ளீட் டீடைல்ஸ், நீங்க யாரு, என்ன, எந்த அட்ரஸ்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எங்க எங்க இடத்துல குடோன்ஸ் இருக்கு அப்படின்ற எல்லா டீடைல்ஸும் அதுல இருக்கும். சார் உங்க வாய்ஸ் ஏதோ பிரேக் ஆகுது சார், மிஸ்டர் பரத்குமார் சார். ஒரு நிமிஷம் சார், உங்க வாய்ஸ் ஏதோ பிரேக் ஆகுது சார். சார், உங்க வாய்ஸ் ஏதோ பிரேக் ஆகுது சார். சார் ஒரு நிமிஷம், அவர் செக் பண்ணிட்டு இருக்காரு சார். செக் பண்ணிட்டு இருக்காரு பரத்குமார் சார், செக் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு 2 மினிட்ஸ்ல வந்துடுறாரு. பேக். ஜெயக்குமார் சார் வணக்கம். வணக்கம் சார். சார் நாளைய இது சிறப்பு என்ன சார்? இன்னைக்கு சிறப்பாக போயிட்டு இருக்கு. ஆமாம் ஆமாம், பேசலாம் சார், இந்தியாவில் பேசலாம். ரைட். நாளைக்கு வந்து நாராயண முடிச்சாரையும் குணசேகரையும் வீடியோ மியூட் பண்ணி சொல்லுங்க சார். மிஸ்டர் நாராயணமூர்த்தி, கொஞ்சம் உங்களுடைய வீடியோ மியூட் பண்ணுங்க. குணசேகரன் சார் கொஞ்சம் வீடியோ மியூட் பண்ணுங்க சார். வீடியோ ஆடியோ எல்லாத்தையும் மியூட் பண்ணுங்க சார். இனிஷியலாக சொல்லியிருக்கேன், ப்ளீஸ்.
சார் நான் ஃபாலோ பண்றேன் சார். சின்ன ஒரு பேசிட்டேன் சார். சாரி சார். ஆன்லைன் கிளாஸ் எக்ஸாம் எழுதிருந்தாங்க, அதுக்காக நான் பண்ணேன். ஹலோ சார் நான் ஃபாலோ பண்றேன் சார். சார் இப்போ வாய்ஸ் கிளியர் சார், இப்போ வாய்ஸ் கிளியர் சார். ஓகே. ஓகே, ஒரு நிமிஷம் ஷேரிங் ஆன் பண்ணிருக்கேன் சார். ஜெயக்குமார் சார், ஜெயக்குமார் சார், சொல்ல பாக்குறேன். நாராயணமூர்த்தி சார் அப்படியே பாருங்க, இல்லாட்டி ரிமூவ் பண்ணி சார். நான் ஃபாலோ பண்ணிட்டு சார் இருக்கேன். நீங்க மியூட் பண்ணிட்டுமா உங்களை? மியூட் பண்ணுங்க சார். சரி. சார் உங்களுடைய வீடியோவை நீங்க இது பண்ணிடுங்க சார். மிஸ்டர் நாராயணமூர்த்தி, உங்க வீடியோவை ஆஃப் பண்ணி வச்சிடுங்க சார். கொஞ்சம் இன்னும் பேண்ட்விட்த் இன்க்ரீஸ் ஆகும். கொஞ்சம் சார் வீடியோ ஆஃப் பண்ணிட்டேங்க சார் நானு. பட் எனக்கு வாய்ஸ் கேட்கல. ஓகே, வாய்ஸும் மியூட் பண்ணிங்க சார். இப்போ வரும். இப்போ செக் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு 2 மினிட்ஸ் உங்களுடைய ஆடியோ மியூட் பண்ணுறேங்க சார். சார் பரத்குமார் சார், ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா சார்? ஹலோ ஒரு வாய்ஸ் மியூட் ஆயிருக்கு சார். ஆமாம், செக் பண்ணிட்டு இருக்காரு நினைக்கிறேன் அவர் என்கிட்ட. சார் கிளியர் சார்? எஸ் சார், presenting. Yeah, fine sir. Right sir, okay. Now it's audible. Right. Okay sir. ஸோ அசஸ்சி மாஸ்டர் ஃபைல் அப்படின்ற டாபிக் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அசஸ்சி மாஸ்டர் ஃபைலில் நம்ம அசஸ்சியோட எல்லா டீட்டெயில்ஸும், அதாவது எங்கே ரெஜிஸ்டர்ட் பிளேசஸ், எந்த இடத்துல குடவுன் இருக்குது,
எங்கெங்க யார் எவ்வளோ பேர் டைரக்டர்ஸ், அது எவ்வளோ பேர் பார்ட்னர்ஸ், யார் ப்ரொப்ரைட்டர், அவங்க மெயில் ஐடி, மொபைல் நம்பர், எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அவங்க கிட்ட மாஸ்டர் ஃபைலில் வந்துடும். அடுத்து அவங்க பண்ண போகிறது டெஸ்க் ரிவ்யூ. டெஸ்க் ரிவ்யூன்றது கிடைச்ச டீட்டெயில்ஸை, ஆன்லைனில் கிடைச்ச டீட்டெயில்ஸை வச்சுட்டு அவங்க வந்து ஒரு ரிவ்யூ மாதிரி பண்ணுவாங்க. அதாவது உங்களோட பிஹேவியர் பேட்டர்ன், நீங்கள் வந்து ஒழுங்காக ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்களோட டேர்ன் ஓவர் மந்த் ஆன் மந்த் ஒரு மாதத்துக்குமே வந்து ஒரு வேரியேஷன் ஜாஸ்தியாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா, நீங்கள் வந்து ரெகுலராக வந்து டேக்ஸ் கட்டிட்டு வரீங்களா, எவ்வளோ இன்புட் டேக்ஸ் கிரெடிட் ரெகுலராக எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் மாதிரி பண்ணுவாங்க. அந்த அனாலிசிஸ் பண்ணி உங்கள் ஒரு ஃபைலை வந்து ரெவென்யூ ரிஸ்க் அனாலிசிஸ், அதாவது அடுத்த ஸ்டேஜ் உங்கள் ஃபைல் அனாலிசிஸ் பண்ணதுல வந்து எவ்வளோ டேக்ஸ் ரெவென்யூ ரிஸ்கில் இருக்குன்றதை அவங்க அனலைஸ் பண்ணிட்டு இண்டஸ்ட்ரியோட ட்ரெண்ட் அனாலிசிஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் என்ன ட்ரெண்டு, இது வந்து உங்களோட ட்ரெண்டு எப்படி இருக்கு, ரெண்டுமே ஒத்து போதா, இல்லை உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டீவியேஷன் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அதை தவிர நிறைய பல இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு உங்க ஆஃபீஸில் எப்படி இவாலுவேஷன் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ், அதாவது இன்வாய்ஸ் ஷேர் பண்றாங்க, எப்படி கூட்ஸ் வெளியே போகுது, எப்படி இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எடுக்கிறீங்க, எப்போ எடுக்கிறீங்க, பேமெண்ட் பண்ண அப்புறமா எடுக்கிறீங்களா இல்லை 180 days பேமெண்ட் பண்ணிடுறீங்களா, இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்க கிட்ட செக்லிஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் அவங்க வந்து இவாலுவேட் பண்ணுவாங்க. இந்த இவாலுவேட் பண்ணுறது போது அவங்க வந்து ப்ரிமைசஸில் வருவாங்க. ப்ரிமைசஸில் வந்து இவாலுவேஷன் பண்ணி உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், அதாவது ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட், ட்ரையல் பேலன்ஸ், பிண்டல் அக்கௌண்ட், அந்த மாதிரி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எடுத்துட்டு ஸ்க்ரூட்னி பண்ணிட்டு, நீங்கள் GSTR 993 ஃபைல் பண்ணியிருந்தா அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு அவங்க ரெடி பண்ணி ஆடிட் பிளான் மாதிரி ஒன்று போடுவாங்க. ஆடிட் பிளான் போட்ட அப்புறமா ஆடிட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதாவது அவங்க உங்கள் பிளேஸில் வந்து ஆடிட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. எல்லா டிரான்சாக்ஷனையும் வெரிஃபை பண்ணிட்டு அவங்களுக்கு எங்க இடத்துல வந்து அவங்களுக்கு இஷ்யூ இருக்கோ அதெல்லாம் செக் பண்ணிட்டு ஒர்க்கிங் பேப்பர் ரெடி பண்ணுவாங்க. சார் ஸ்கிரீன் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். திவ்யா ரவின்றது யார் சார்? சார் அந்த திவ்யா ரவி ரிமூவ் பண்ணி விடுங்க சார். இப்போ ரிமூவ் பண்ணாங்க. இல்லை அவங்க தான் நினைக்கிறேன் சார். உங்கள் பர்சன் யாராவது ரிமூவ் இது பண்ணுறாங்களா சார்? இல்லை சார், நான் யாருக்குமே இது பண்ணல. ஓகே சார், உங்கள் கிளிக் பண்ணுங்க சார். வருது. ஓகே, now it's fine. எல்லாரும் தயவு செய்து உங்களுடைய ஆடியோ வீடியோ வந்து இது பண்ண மியூட் பண்ணி வச்சுக்கோங்க தயவு செய்து. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கோஆப்ரேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம பர்ஃபெக்டாக நம்மளுடைய கிளாஸ் பார்க்கலாம். ப்ளீஸ் கோஆப்ரேட். தேங்க்யூ சார். சார் ப்ளீஸ் கண்டினியூ சார். எஸ் சார், ஆடிட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஆடிட் வெரிஃபிகேஷன்றது அவங்க வந்து உங்கள் ப்ரிமைசஸில் விசிட் பண்ணி அவங்க கிட்ட கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன், அவங்க அரைவ் பண்ண டேட்டா அனைத்தையும் வச்சு கான்ட்ராக்ட் காப்பீஸ் பார்க்கறது, நீங்கள் வந்து எப்படி கான்ட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க, எப்படி வந்து டிரான்சாக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கீங்க, இது வந்து ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் இல்லையா, நீங்கள் பண்ணது எக்ஸ்போர்ட் இல்லையா, இன்ட்ராஸ்டேட்டா அப்படின்ற டிரான்சாக்ஷன் எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க. அவங்களுக்கு கிடைச்ச தகவல் எல்லாமே வந்து ஒர்க்கிங் பேப்பர்ஸாக ஒரு வந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷனை வந்து அசிமுலேட் பண்ணி ஒர்க்கிங் பேப்பராக ரெடி பண்ணிட்டு எங்கெங்கெல்லாம் இஷ்யூ இருக்கோ அதெல்லாம் வந்து டேக்ஸ் பேருக்கு எடுத்து சொல்லுவாங்க. டேக்ஸ் பேருக்கு எடுத்து சொல்லி இந்த இஷ்யூஸ் எல்லாமே வந்து சின்ன இஷ்யூஸாக இருந்தால், ப்ளஸ் நீங்கள் வந்து அந்த தவறை வந்து தெரியாமல் செஞ்சிருந்தால் அப்போது டேக்ஸ் பேயரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எடுத்து சொல்லி அந்த தவறுகளை வந்து சரி செய்ய முடியுமா பார்த்துட்டு சரி செய்ய வைக்கணும். அதுதான் வந்து ஆடிட் பார்ட்டியோட வேலை. நம்ம டேக்ஸ் பேயர் சைடில் வந்து அந்த இஷ்யூஸை வந்து நம்ம செக் பண்ணிட்டு அந்த டேக்ஸ் ஆஃபீஸர் சொல்கிற தவறுகள் வந்து நம்ம பண்ணியிருக்கோமா அப்படின்ற ஒரு வாட்டி செக் பண்ணணும். பண்ணியிருந்தால் நம்ம ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணிட்டு, சார் இந்த மாதிரி தவறுகள் வந்து இருக்கா இல்லையா, இந்த மாதிரி பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்ற ஒரு கன்சல்டேஷன் எடுத்துட்டு அவங்க கட்ட சொன்னாங்கன்னாக்கா அது சரியா அப்படின்னு கேட்டுட்டு கட்டி விட்டுறது பெட்டர். இல்லை நீங்கள் வந்து கண்டெஸ்ட் பண்ணலாம், நீங்கள் வந்து ஹையர் அத்தாரிட்டிக்கு அப்பீல் போகலாம், நோட்டீஸ் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு சஜஷன் வந்தீங்கன்னா அந்த சஜஷனை வந்து ஆஸ் அ டேக்ஸ் பேயர் ஹேவ் டு டேக். டேக்ஸ் பேயர் வந்து அவர் வந்து ஒரு டிசைட் பண்ணணும், நான் வந்து
டேக்ஸ் ஆஃபீஸர் சொல்றதை கேட்டு நான் வந்து டேக்ஸ் கட்டிட்டு க்ளோஸ் பண்ணவா, இல்ல கன்சல்டன்ட் சொல்றத இஷ்யூவை கேட்டுட்டு நோட்டீஸ் வந்தா பாத்துக்கலாமா அப்படின்றத அவர் தான் டிசைட் பண்ணணும். முன்னாடி பார்த்துருப்பீங்க, சர்வீஸ் டேக்ஸ் ஆடிட் வரும்போது அனெக்சர் 6, 7, 1, 2, 3, 4 அப்படின்ற டாக்குமெண்ட்ஸை சாஃப்ட் காப்பியில கொடுத்துட்டு டேக்ஸ் பேர்ஸா ஃபில் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க. அதாவது லாஸ்ட் 5 இயருக்கான கம்ப்ளீட் டேட்டாவா இருக்கும் அதுல. அதாவது எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணிருக்கீங்க வருஷம், எவ்வளவு டேக்ஸ் கட்டியிருக்கீங்க, எவ்வளவு கிரெடிட்ல கட்டியிருக்கீங்க, கேஷ்ல எவ்வளவு கட்டியிருக்கீங்க, பிளஸ் ரிகன்சிலேஷன் பேலன்ஸ் ஷீட்ல எவ்வளவு டர்ன் ஓவர் இருக்கு, உங்க ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ல எவ்வளவு, சர்வீஸ் டேக்ஸ் ரிட்டர்ன்ல எவ்வளவு டர்ன் ஓவர் இருக்கு, ரெண்டுத்துக்குமே எவ்வளவு வித்தியாசம் வருது, அந்த வித்தியாசத்துக்கு நீங்க டேக்ஸ் கட்டுறீங்களா இல்லையா, எதனால வித்தியாசம் வருது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் முழுவதுமாக டேக்ஸ் பேரே வந்து ஃபில் பண்ணி கொடுக்குற சூழ்நிலை இருந்தது. இப்போ ஜிஎஸ்டி ஆடிட் மேனுவல்ல இதை கிளியரா கொடுத்துட்டாங்க. அனெக்சர் கண்டெய்னிங் லென்த் இன்ஃபர்மேஷன் டு பி ஃபில்ட் பை டாக்ஸ் பேயர்ஸ் அப்படின்னு டிஸ்கண்டினியூ. அதாவது அசசி இனிமேல் அந்த அனெக்சர் 6, 7 அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அனைத்துமே ஆன்லைன்லேயே அவங்களுக்கு வந்து கிடைச்சிடும். 213 செக்ஷன் ஜிஎஸ்டி ஆக்டோட செக்ஷன் 2 சப்செக்ஷன் 13 வந்து ஆடிட் அப்படின்ற டேர்மை டிஃபைன் பண்றது. அந்த டெஃபினிஷன் வந்து நம்ம பிபிடியில பார்க்கும்போது போகும். ஜிஎஸ்டி ஆடிட்ன்றது ஒரு ரிகன்சிலேஷன் ஆஃப் டாக்ஸ் லைபிலிட்டி மட்டும் கிடையாது. அதாவது ஒரு அசசி வந்து ஒழுங்கா டாக்ஸ் பே பண்ணியிருக்காங்களா அப்படின்றத பார்க்கறதுக்கு மட்டும் ஜிஎஸ்டி ஆடிட் கிடையாது. அதை தவிர மற்ற அனைத்து கம்ப்ளைண்ட்ஸ், அதாவது இவே பில் ஒழுங்கா ரைஸ் பண்ணியிருக்காங்களா, இன்வாய்ஸ் ரூல்ஸ் படி ரைஸ் பண்ணியிருக்காங்களா, ரெஜிஸ்டர்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்களா, அந்த மாதிரி இருக்கிற அனைத்து ப்ரொவிஷன்ஸ், அனைத்து கம்ப்ளைண்ட்ஸ் ப்ரொவிஷன்ஸ் சொல்லுவாங்க அதை. ஸோ ஒரு இஷ்யூவா வந்து அவங்க செக் பண்றதும் வந்து ஆடிட்டுக்குள்ள அடங்கும். ஸோ அதையுமே வந்து ஆடிட் ஆஃபீஸர்ஸ் பார்ப்பாங்க. செக்ஷன் 2 சப்செக்ஷன் 65 265 வந்து ஆடிட் பை டாக்ஸ் அத்தாரிட்டிஸ். நான் சொன்ன மாதிரி இந்த ஜிஎஸ்டியிலே வந்து அவங்க ஆடிட்டுக்குனே வந்து ஒரு தனி ப்ரொவிஷனாவே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ சப்செக்ஷன் 65 ஆஃப் செக்ஷன் 2ல வந்து ஆடிட் பை டாக்ஸ் அத்தாரிட்டிஸ் எப்படி என்ன ஆடிட் பண்ணான்றதுக்கும் ஒரு செக்ஷன் கொடுத்தாச்சு. உங்களுக்கு வந்து ஆடிட் வரத்துக்கு முன்னாடி 15 நாள் முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து நோட்டீஸ் கொடுப்பாங்க. மினிமம் 15 டேஸ்க்கு முன்னாடி. 15 டேஸ் கம்மியாக நோட்டீஸ் கொடுத்தாங்கனாக்கா அது வந்து இன்வாலிடாக கருதப்படும். ஸோ மினிமம் 2 வாரத்துக்கான கேப் இருக்கணும். நோட்டீஸ் கொடுத்து 2 வாரம் கழிச்சு தான் வந்து அவங்க வந்து ஆடிட்டுக்கு வர முடியும். ஒரு வாட்டி ஆடிட் கமெண்ட்ஸ் பண்ணாங்கனாக்கா அதுக்கு டைம் லிமிட் வந்து 3 மாசம். இன்னைக்கு டேட் கமெண்ட்ஸ் பண்ணாங்கனாக்கா அது 3 மாசத்துல வந்து முடிக்கணும். 3 மாசத்துல முடிக்க முடியல அப்படின்னாக்கா அவங்க வந்து கமிஷனர் கிட்ட பர்மிஷன் கேட்கணும். பர்மிஷன் கேட்டுட்டு இன்னும் ஒரு 3 மாதமோ இல்ல 6 மாதமோ வந்து அவங்க வந்து எக்ஸ்டென்ஷன் வாங்கிக்கலாம். அதாவது ஆடிட் ஆஃபீஸர்ஸ் வந்து 3 மாதமோ இல்ல 6 மாதமோ அவங்க வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ் வாங்கிக்கலாம். கமிஷனர் அப்ரூவல் பண்ணணும். கமென்ஸ்மெண்ட் டேட், அதாவது ஆரம்பிச்சதுல இருந்து 3 மாசத்துல முடிக்கணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆரம்பிச்சதுல இருந்துனாக்கா எது எப்படி அப்படின்ற பார்க்கும்போது either visitors or we submit all requested documents. ஒன்று அவங்க நம்ம ப்ரிமைசஸ்க்கு வந்து ஆடிட்டை ஆரம்பிக்கணும், இல்லை அவங்க கேட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் நம்ம வந்து அவங்க கிட்ட கொடுத்துடணும். ஸோ இது ரெண்டுத்துல எது நடந்தாலும் அந்த டேட் தான் வந்து கமென்ஸ்மெண்ட் டேட். அந்த டேட் தான் வந்து ஆடிட் ஆரம்பமான டேட். ஸோ அந்த டேட்ல இருந்து 3 மாசம் கணக்கில் எடுத்துட்டு அவங்க வந்து ஆடிட்டை க்ளோஸ் பண்ணணும். ஆடிட் கம்ப்ளீட் பண்ண 30 நாள்ல அசசிக்கு வந்து they should give audit findings. முன்னாடி சர்வீஸ் டாக்ஸ்ல வந்து ஆடிட் அப்ஜெக்ஷன்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. அதை ஆடிட் ஃபைண்டிங்ஸ்ன்ற ஒரு டாக்குமெண்ட் வந்து ஆடிட் பார்ட்டி ஷேர் பண்ணணும். ஆடிட் ஃபைண்டிங்ஸ் அப்படின்னா என்ன? ஆடிட்ல பார்க்கும்போது என்னென்ன இஷ்யூஸ் அவங்களுக்கு வந்து ஹைலைட் ஆச்சு, அதாவது இன்வாய்ஸ் சரியா ரைஸ் பண்ணலையா, இல்ல இவே பில் ரைஸ் பண்ணலையா, ரெஜிஸ்டர்ஸ் மெயின்டைன் பண்ணலையா, இல்ல இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டாங்களா, இல்ல ரீஃபண்ட் தவறா கிளைம் பண்ணாங்களா, இன்புட் டாக்ஸ் கிரெடிட் தவறா கிளைம் பண்ணாங்களான்ற ஒரு இஷ்யூமே வந்து ஆடிட் ஃபைண்டிங்ஸ்ல கிளியரா மென்ஷன் பண்ணி கொடுக்கணும் அசசி கிட்ட. அசசி கிட்ட கொடுத்த அப்புறமா அசசி எந்த பாயிண்ட்ஸுக்கு அவங்க அக்ரி ஆகுறாங்களோ, அசசி வந்து சரி சார் நான் இந்த டாக்ஸுக்கு நான் வந்து இந்த டாக்ஸை நான் கட்டிடுறேன் அப்படின்னு எதுக்கெல்லாம் சொல்றாங்களோ அதுக்கெல்லாம் வந்து கலெக்ஷன் பண்ணணும். எதுக்கு வந்து அவங்க வந்து அக்ரி பண்ணலையோ அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னாக்கா செக்ஷன் 73, 74 நம்ம பார்க்க போற அடுத்த டாபிக் டிமாண்ட் அப்படின்ற டாபிக்கோட அடுத்த செக்ஷன் 73 and 74 அதன்படி நோட்டீஸ் ஒன்று கொடுக்கணும். யாரு வந்து உங்களோட ஆடிட் வந்து யார் பெர்ஃபார்ம் பண்ணலாம்? எனி ஆஃபீஸர் ஆத்தரைஸ்டு பை an officer of a rank not less than joint commissioner.
அதாவது ஒரு சூப்பர்டென்ட் வராருனாக்க அவர் வந்து ஜாயிண்ட் கமிஷனரோட லெவலோட ஆஃபீஸர் வந்து ஆத்தரைஸ் பண்ணியிருக்கணும். ஜாயிண்ட் கமிஷனர் கீழே இருந்த ஆஃபீஸர் ஆத்தரைஸ் பண்ண முடியாது. ஜாயிண்ட் கமிஷனர் அண்ட் அபவ் அவர் வந்து ஆத்தரைஸ் பண்ண ஆஃபீஸர் வந்து உங்க ப்ரிமைசஸ்க்கு வரலாம். அந்த நோட்டீஸ் சொன்னேன் இல்லையா, 15 டேஸ்க்கு முன்னாடி, அட்லீஸ்ட் 15 டேஸ்க்கு முன்னாடி வரணும்ன்ற, அது வந்து ADT 01. அந்த ADT 01 அப்படின்ற நோட்டீஸ் தான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா 15 டேஸ் டைம் கழிச்சு உங்களுக்கு ஆடிட்டுக்கு வருவாங்க. ADT 1 வந்த அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, Annexure 2 கொடுத்துருப்பாங்க. அதுல காலிங் ஃபார் டாக்குமெண்ட்ஸ் ஃப்ரம் த டாக்ஸ் பேயர் இன் Annexure 2. ஸோ அந்த Annexure 2ல கொடுத்துருக்கிற லிஸ்ட் படி நம்ம டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணி வைக்கணும். அதுக்கு நமக்கு கொடுத்துருக்கிற டைம் 15 நாள். அந்த 15 நாட்களுக்குள் நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணி வைக்கணும். சார் ஆடிட் வந்திருக்கு, நான் வந்து ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேன் அப்படின்னாக்கா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆடிட் மேனுவல்ல என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் கொடுங்க. டாக்ஸ் பேயர் ரெஸ்பாண்ட் பண்ற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. அவர் ரெஸ்பாண்ட் பண்ணலையா நீங்க ரிமைண்டர் அனுப்புங்க. ரிமைண்டர் அனுப்பியும் ரெஸ்பாண்ட் பண்ணலையா மூன்றாவது லெட்டர் அனுப்புங்க, டீடைலிங் தி பீனல் ப்ரொவிஷன்ஸ். அதாவது நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணலைனாக்க என்னென்ன பீனல் ப்ரொவிஷன்ஸ் உங்க மேல சுமத்தப்படும், என்னென்ன குற்றங்கள் செய்ததாக உங்களை கருதப்படும் அப்படின்ற பீனல் ப்ரொவிஷன்ஸ் லிஸ்ட் 122, 123 and 125 இந்த 3 செக்ஷன்ஸ்ல இருக்கு. ஸோ அந்த ப்ரொவிஷன்ஸை ஹைலைட் பண்ணி இன்னொரு லெட்டர் அனுப்ப சொல்றாங்க. அந்த லெட்டருக்குமே வந்து பதில் அனுப்பலைனாக்க ஆடிட் பார்ட்டி அப்படின்ற குரூப் வந்து நான் சொன்ன மாதிரி ஆடிட் கமிஷனரேட் தனி, ஜூரிஸ்டிக்ஷன் தனி. இப்போ நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எக்மோர் ரேஞ்சுன்னு சொல்றீங்க, ஆர் வலசரவாக்கம் ரேஞ்சுன்னு சொல்றீங்க, ஆர் அண்ணாநகர் டிவிஷன் சொல்றீங்க, அதெல்லாமே வந்து ஜூரிஸ்டிக்ஷன். ஆடிட்ன்றது தனி கமிஷனரேட். இந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்காக தனி கமிஷனரேட், சென்னை நார்த், சவுத், அவுட்டர் அப்படின்ற 3 கமிஷனரேட் பிரிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இதுல வந்து ஆடிட் கமிஷனரேட்டுக்கு நீங்க பதில் அனுப்பல அப்படின்ற பட்சத்துல வந்து உங்க டீடைல்ஸ் வந்து உங்க எக்ஸிக்யூட்டிவ் கமிஷனரேட் கிட்ட கொடுக்கப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து அண்ணாநகர் டிவிஷன், நீங்க அண்ணாநகர் டிவிஷன்ல உங்களுக்கு வந்து உங்க சூப்பர்டென்ட்டோ உங்க இன்ஸ்பெக்டரோ உங்க ஏசி கிட்டயோ வந்து உங்க ஃபைலுக்கு படி வந்து உங்களுக்கு புகார் அளிக்கப்படும். அதாவது நீங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணல. அப்போ எக்ஸிக்யூட்டிவ் கமிஷனரேட் ஃபாலோ பண்ணுவாங்க. எக்ஸிக்யூட்டிவ் கமிஷனரேட்டும் ஃபாலோ பண்ண முடியாம எதுவுமே நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணலைனாக்கா அடுத்து வந்து ஜோனல் டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஆடிட் கிட்ட உங்க டீடைல்ஸை ஃபார்வர்ட் பண்ணி DGGI அப்படின்ற டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் GST இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ஆடிட் அப்படின்ற ஒரு தனி விங் இருக்கு. அதாவது இந்த இன்கம் டேக்ஸ்ல வந்து ரெய்டு நடத்துற மாதிரி GSTல இருக்கிற விங் அது. ஸோ அவங்க வந்து டைரக்டாவே உங்க ஆஃபீஸ்ல உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுக்காம அவங்க எப்போனா வந்து உங்க புக்ஸை எடுத்துட்டு போற மாதிரியும் ஒரு சிச்சுவேஷன் ஆர் ஒரு பவர்ஸ் அவங்க கிட்ட இருக்கு. ஸோ அவங்க கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அவங்கள ப்ரொசீட் பண்ண சொல்லுவாங்க. பிளஸ் டவுன் ரைடிங் தி கம்ப்ளைண்ட்ஸ் ரேட்டிங். இந்த கம்ப்ளைண்ட்ஸ் ரேட்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து GSTல கொண்டு வந்திருந்தாங்க. பட் இப்போதைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணாத நிலை இருக்கு. கம்ப்ளைண்ட்ஸ் ரேட்டிங்ன்றது இப்போ நீங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, கூகுள்லயோ இல்ல ஜஸ்ட் டயல்லையோ பார்க்கும்போது ஒரு சர்வீஸ் ப்ரொவைடருமே வந்து எவ்வளவு ஸ்டார் வாங்கியிருக்காங்கன்றது தெரியும். ஸோ 5 ஸ்டார் வாங்கியிருக்காங்க, 108 பேர், 110 பேர், 210 பேர் வந்து ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா இஸ் அ குட் சர்வீஸ் ப்ரொவைடர். இப்போ 100 பேர் ரேட்டிங் பண்ணியிருக்காங்க ஆனா 1 ஸ்டார் தான் வாங்கியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இஸ் அ பேட் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ அந்த ரேட்டிங் கான்செப்ட் தான் வந்து GSTலுமே கொண்டு வரதா இருந்தது. அந்த GST கான்செப்ட்ல இந்த கம்ப்ளைண்ட்ஸ் ரேட்டிங் வந்து ஆடிட்ல இருந்து ஆரம்பமாகும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் அரைஸ் ஆயிருக்கு. ஸோ ஆடிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணனாங்க உங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் ரேட்டிங் வந்து ரெடியூஸ் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 4 ஸ்டார் ரேட்டிங்ல இருக்கீங்க, நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணல, உங்க ஸ்டார் 3க்கு குறைச்சிடலாம், 2க்கு குறைச்சிடலாம், டிபெண்டிங் ஆன் தி டெசிஷன் டேக்கன் பை தி ஆஃபீஸர். இப்போ குறைச்சிட்டாங்கன்னாக்க இது வந்து எப்படி உங்களை பாதிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க யார் யாருக்கெல்லாம் சப்ளை பண்றீங்களோ அவங்க உங்க GST நம்பர் வெப்சைட்ல போட்டாங்கன்னாக்க உங்களோட ரேட்டிங் தெரியும். நீங்க வந்து எவ்வளவு வரைக்கும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு வரைக்கும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல, எவ்வளவு ரிட்டர்ன் வந்து சப்மிட் ஸ்டேஜ்ல இருக்கு, எவ்வளவு ஃபைல் பண்ணாத ஸ்டேஜ்ல இருக்கு, உங்களோட ரேட்டிங் என்னன்றது தெரியும். ஸோ உங்க ரேட்டிங் வந்து இறங்கிடுச்சுனாக்க உங்ககிட்ட இருந்து பிசினஸ் பண்ற டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது நீங்க யாருக்கு சப்ளை பண்றீங்களோ உங்களோட கஸ்டமர்ஸ் வந்து உங்ககிட்ட வாங்குறதுக்காக தயங்குவாங்க. அவங்க வந்து உங்களோட ரேட்டிங் கம்மி, நீங்க வந்து நீங்க இன்வாய்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்க GST ரிட்டர்ன் ஃபைல் பண்ண மாட்டீங்க அப்படின்ற ஒரு நினைப்பு அவங்களுக்கு வரும். ஸோ அதனால பிசினஸ் பண்றதுக்குமே வந்து இது ஒரு பாதிப்பாக அமையும். ஸோ கம்ப்ளைண்ட்ஸ் ரேட்டிங் எப்பவுமே ரிடியூஸ் ஆகாத மாதிரி நம்ம we have to properly respond.
பிளஸ் ஜிஎஸ்டி ஆடிட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து கூட்டல் கழித்தலுக்கான ஒரு ஆடிட் மட்டும் கிடையாது. அதாவது பேலன்ஸ் ஷீட்ல ஒரு 10,20,308 ரூபாய் அப்படின்ற ஒரு டர்ன் ஓவர் இருக்கு, ஜிஎஸ்டியோட ரிட்டர்ன்லயும் அதே மேட்ச் ஆயிடுச்சு, அது மட்டும் பார்க்கணுன்றது ஜிஎஸ்டி ஆடிட் கிடையாது. அதுக்கும் மேல வந்து கம்ப்ளைண்ட்ஸ், என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் பார்க்கணும். நீங்க டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணதையே வந்து அவங்க எவாலுவேட் பண்ணுவாங்க. நீங்க பண்ண டிரான்சாக்ஷன் வந்து ஒரிஜினலா, இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபேக் இன்வாய்ஸ் டீடைல்ஸ் நான் உங்ககிட்ட இப்போ சொன்னேன். நான் ஸ்டீல் மார்க்கெட், அயர்ன் அண்ட் ஸ்டீல் மார்க்கெட்ல நிறைய கேசஸ் பிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த கான்செப்ட்லயுமே வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. அதாவது நீங்க பண்ண டிரான்சாக்ஷன்ஸ் வந்து உண்மையானதா, நீங்க வந்து கூட்ஸ் நிஜமாலுமே மூவ் பண்ணிருக்கீங்களா அப்படின்ற ஆங்கிள்லயுமே வந்து அவங்க ஆடிட் பண்ற வாய்ப்பு இருக்குது. ஆடிட் பண்ணும்போது ஆடிட் பார்ட்டி அவங்க வந்து ப்ரெவலன்ட் ட்ரேட் பிராக்டிசஸ், ஒரு ட்ரேட்ல எப்படி டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்ற ஒரு நாலேஜ் வச்சுட்டு தான் வந்து அவங்க ஆடிட் பண்ணணும். எக்கனாமிக் ரியாலிட்டிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ COVID-19 போயிட்டு இருக்கு, அதனால தான் நம்ம வீட்டில் உட்காந்து எல்லாமே இந்த வெபினார் அட்டெண்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த சுச்சுவேஷன்ல எல்லாருக்குமே வந்து சேல்ஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, எல்லாருக்குமே வந்து இன்புட் டேக்ஸ் கிரெடிட் இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. ஸோ இந்த டைம்ல யாராவது இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எடுத்திருக்காங்களா, இந்த டைம்ல யாராவது சேல் பண்ணி கிரெடிட் அதாவது டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்களா அப்படின்ற செக் பண்ணும்போது எக்கனாமிக் ரியாலிட்டிஸ், அதாவது இந்த டைம்ல அவங்க டர்ன் ஓவர் பண்ண வாய்ப்பு இல்லை, அவங்க இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எடுத்திருக்கிற வாய்ப்பு இல்லை, அதனால ஒரு டிராப் வரும். நீங்க லாஸ்ட் இயர் டர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல ஏப்ரல் மே ஜூன்ல ஒரு 25 lakhs per month பண்ணியிருக்கலாம். இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே ஜூன்ல ஒரு 1 லட்சம் கூட இருக்காது. ஸோ தே ஷுட் கன்சிடர் எக்கனாமிக் ரியாலிட்டிஸ். இந்த சுச்சுவேஷனோ அவங்க கன்சிடர் பண்ணிட்டு தான் இந்த ஃப்ளட் சுச்சுவேஷனோ கொரோனா சுச்சுவேஷனோ எதுவாக இருந்தாலும் எங்க இருந்தாலும் இந்த சுச்சுவேஷன் அவங்க மனதில் கொண்டு இந்த ஆடிட்டை பர்ஃபார்ம் பண்ணணும். பிளஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் பிசினஸ் என்விரான்மெண்ட் இன் விச் த ரெஜிஸ்டர்ட் பர்சன் ஆப்ரேட்ஸ், எந்த இண்டஸ்ட்ரியை சார்ந்தவங்க, ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்னு வச்சுக்கோங்க, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில எப்படி டிரான்சாக்ஷன் நடக்குது, எதுக்கெல்லாம் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எடுக்கிறாங்க, எதுக்கு எடுக்க மாட்டேன்றாங்க, அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி பேஸ்டு நாலேஜும் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆடிட் மேனுவல்ல ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எந்த பீரியட் வரைக்கும் ஆடிட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஃபினான்ஷியல் இயர் இல்ல அடுத்த இயருக்கு பாதியா இருந்தாலும் பரவாயில்ல. அதாவது இன்னைக்கு அவங்களுக்கு ஆடிட் நோட்டீஸ் இஷ்யூ பண்றாங்கன்னாக்க they will do the audit from 17-18, 18-19, 19-20ல ஜூன் வரைக்கும் அவங்க ஆடிட் பண்ற அவங்களுக்கு வந்து பவர்ஸ் இருக்கு. நோட்டீஸ் இஷ்யூ பண்றதுக்குமே வந்து 73-74ல பவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை டிமாண்ட் டாபிக் பார்க்கும்போது பார்ப்போம். ஆடிட் வந்து எவ்வளவு நாள் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் டாக்ஸ் பேருக்கு 6-8 ஒர்க்கிங் டேஸ், 6-8 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள அவங்க ஆடிட்டை முடிக்கணும்னு சொல்லி ஒரு கண்டிஷன் கொடுக்கல, பட் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு சொன்ன மாதிரி ஆடிட் வந்து 3 months டைம் அவைலபிள். 3 months டைம் அவங்களுக்கு லா, அதாவது சட்டத்திலேயே வந்து 3 மாசத்துக்கு டைம் கொடுத்துருக்காங்க. பட் அவங்க பிளான் பண்றது, அதாவது இந்த ஆடிட் மேனுவல்ன்றது டிபார்ட்மெண்ட்டுக்காக டிபார்ட்மெண்ட் பிளான் பண்ண இதுல வந்து 6-8 நாள் வரை அதுக்குள்ள வந்து அவங்க லார்ஜ் டாக்ஸ் பேர் ஆடிட் முடிக்கணும். மீடியம் டாக்ஸ் பேர்ஸ்க்கு வந்து 4-6 ஒர்க்கிங் டே, ஸ்மால் டாக்ஸ் பேருக்கு வந்து 2-4 ஒர்க்கிங் டேக்குள்ள அவங்க முடிக்கணும்னு சொல்லி அவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதே வந்து இது வந்து ஒரு வருஷத்துக்கான டைமிங். அதாவது இப்போ 3 வருஷம் பண்றோம்னாக்கா 6x3 18 நாள், 8x3 24 நாள். ஸோ அந்த மாதிரி 18 இருந்து 24 நாளுக்குள்ள அவங்க ஆடிட் முடிக்கணும். இப்போ கொடுத்துருக்கிற ஆடிட் டைமிங் வந்து ஒரு வருஷத்துக்கான டைமிங்கு. உங்களுக்கு எவ்வளவு நாள், அதாவது எவ்வளவு ஆடிட் ஃபினான்ஷியல் இயர் இன்க்ரீஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி அப்படியே நீங்க மல்டிப்ளை பண்ணிக்கணும். லார்ஜ் யூனிட்டுக்கு எவ்வளவு ஆபீசர் வரலாம் அப்படின்ற ரெக்கமெண்டேஷன்ல 2-3 சூப்பர்டென்ட்டும் 3-5 இன்ஸ்பெக்டர் ஒரு லார்ஜ் யூனிட்டுக்கு அவங்க வரலான்றத சூப்பர்டென்ட் பிளஸ் இன்ஸ்பெக்டரோட ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்சிமம் ஒரு லார்ஜ் யூனிட்டுக்கு அதிகபட்சமாக 8 பேர் வரலாம் ஆடிட்டுக்கு. 8 பேர், 3 சூப்பர்டென்ட் 5 இன்ஸ்பெக்டர். குறைந்தபட்சமாக 2 சூப்பர்டென்ட்டும் 3 இன்ஸ்பெக்டரும் வரலாம், அதாவது 5 பேர் வரலாம் லார்ஜ் யூனிட். மீடியம் யூனிட்டுக்குன்றது 1-2 சூப்பர்டென்ட், 2-3 இன்ஸ்பெக்டர். ஸ்மால் யூனிட்டுக்கு 1 சூப்பர்டென்ட்டும் 1-2 இன்ஸ்பெக்டர்ஸ் வரலாம். இதுல இன்னொரு ரொம்ப ஆச்சரியகரமான ரெக்கமெண்டேஷன் பாத்தீங்கன்னா, ஒரு ஆபீசராவது காமர்ஸ் ஆர் அக்கௌண்ட்ஸ் பேக்ரவுண்ட்ல இருக்கணும்னு சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரெக்கமெண்டேஷன் லெவல்ல தான் இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் என்கிட்ட இருக்கு.
ஏன்னாக்கா எல்லா ஆஃபீஸரும் நான் சொன்ன மாதிரி அக்கௌண்ட்ஸ் பேக்ரவுண்ட்ல இருந்தோ காமர்ஸ் பேக்ரவுண்ட்ல இருந்தோ வரது கிடையாது. இன்ஜினியராவோ பயாலஜிஸ்டாவோ ஒரு டாக்டராவோ இல்லை ஒரு எம்பிபிஎஸ் ஆகவோ நிறைய பேர் வந்து ஐஐடி முடிக்க முடியாம இன்ஜினியரிங் படிச்சுட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நிறைய பேர் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதிட்டு வந்துடுறாங்க. ஸோ காமர்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். பட் தே வில் சி எப்படி வந்து ஒரு குரூப்லயும் வந்து ஒரு அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸரா ஒரு அக்கௌண்ட்ஸ் பேக்ரவுண்ட் உள்ள ஒரு ஆஃபீஸரா எப்படி போடுறது அப்படின்றத அவங்க டிசைட் பண்ணி ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க. Officers when posted to GST audit for the first time should invariably be sent to training. நேஷன் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு டிபார்ட்மெண்ட்டுக்காக. அங்கதான் வந்து யாருமே வந்து புதுசா ஜாயின் பண்ணாங்கனாக்கா ஒரு சூப்பர்டென்ட் ஆகவோ இல்லை ஒரு இன்ஸ்பெக்டராகவோ ஜாயின் பண்ணாங்கனாக்கா ஒரு ஐஆர்எஸ் ஆகவோ ஜாயின் பண்ணாலும் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ அந்த ட்ரைனிங் வந்து யார் ஆடிட் கமிஷனரேட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் யாரா ஜாயின் பண்ணாலும் சரி அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் கொடுக்கணுன்ற ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. இன் ஹவுஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம், அதாவது ஆடிட் நேஷன்ல போய் தான் ட்ரைனிங் எடுக்கணுன்றது அவசியம் கிடையாது. இன் ஹவுஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆடிட் கமிஷனரேட்லேயே வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்தலாம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பர்டென்ட் வந்து ஒரு 50 பேர் ஒரு 30 பேர் உட்கார வச்சு கூட ட்ரைனிங் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஃபார் மேஜர் இண்டஸ்ட்ரியல் செக்டார் இன் திஸ் ஜூரிஸ்டிக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிப்காட்னு வச்சுப்போம், இல்லை ஸ்ரீபெரும்புத்தூர்னு வச்சுப்போம். அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் செக்டார். அந்த இண்டஸ்ட்ரியல் செக்டார்ல வந்து நிறைய பேர் வந்து சேம் பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோமொபைல் காம்பனன்ட்ஸ். ஸோ அந்த ஆட்டோமொபைல் காம்பனன்ட்ஸ் வரும்போது அவங்க அதாவது டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் ப்ரோக்ராமா கூட ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணணும். அதாவது அந்த செக்டருக்கு ஆடிட்டுக்குன்னு போகும்போது நீங்க வந்து எப்படி ஆடிட் பண்ணணும் அப்படின்ற ஸ்பெஷல் ட்ரைனிங் ப்ரோக்ராமும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆடிட் பிளான் 15th March வரைக்கும் இண்டிகேட்டிங் த நேம்ஸ் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் பர்சன் வில் பி ரிலீஸ்ட் ஃபார் தி ஆடிட் டு பி பர்ஃபார்ம்ட் இன் த நெக்ஸ்ட் இயர். அதாவது 15 மார்ச் ஒரு வருஷத்துலயும் 15ஆம் தேதி மார்ச்சுக்குள்ள உங்களுக்கு வந்து யாரும் ஆடிட் பண்ணணும்ன்ற லிஸ்ட் வந்து டெல்லியில இருந்து ரெடி பண்ணி அனுப்புவாங்க. இங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் யாருமே வந்து எந்த ஃபைலை எடுக்கிறது எந்த ஃபைலை விடுறது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனுக்கே அவங்களுக்கு வந்து எந்த வாய்ப்புமே கொடுக்கல. ஸோ டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஆடிட்டர்ன்ற ஒரு ஹையர் அத்தாரிட்டி வந்து ஜிஎஸ்டி எவ்ரிதிங் இஸ் ஆன்லைன். ஸோ ஒரு ஜோன்லயுமே வந்து பார்த்துட்டு ஒரு ஸ்டேட்ல பார்த்துட்டு ஒரு ஏரியால பார்த்துட்டு அவங்க வச்சிருக்கிற கிரைட்டீரியாஸ் டர்ன் ஓவரோ இல்லை ரிஸ்க் பேராமீட்டர்ஸோ இல்லை ரெவன்யூ ட்ரெண்ட் அனாலிசிஸோ என்ன ஒரு பேசிஸ் எடுத்தாலுமே வந்து இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் போன March 15th ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ஒரு வருஷத்துல நீங்க யாரை ஆடிட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஆடிட் கமிஷனரேட் இங்க சென்னையில இருக்க ஆடிட் கமிஷனரேட் வாங்கி 2 குரூப்புக்குமே டிவைட் பண்ணி ஆடிட் பிளான் ரெடி பண்ணுவாங்க. ஒரு மாசத்துலயுமே வந்து எவ்வளவு யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணணும்ன்ற ஒரு பிளான் ரெடி பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஒன் ஆர் டூ தீமேட்டிக் ஆடிட்ஸ் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. 1 or 2 தீமேட்டிக் ஆடிட்ஸ்ன்றது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேட்டரிங் இண்டஸ்ட்ரி, அதாவது ஃபுட் சப்ளை பண்ற இண்டஸ்ட்ரிக்கு ஆடிட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு தீம் எடுத்துட்டாங்கனாக்கா ஸோ எல்லாருமே வந்து எல்லா ஃபுட் இண்டஸ்ட்ரிக்குமே வந்து ஆடிட் நோட்டீஸ் வரும். இன்னைக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரிக்கு ஆடிட் பண்ணணும்னு சொல்லி டிசைட் பண்ணாங்கனாக்கா கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்க எல்லா அசஸுக்குமே நோட்டீஸ் வரும். திஸ் இஸ் கால்ட் தீமேட்டிக் ஆடிட்ஸ். அந்த மாதிரியும் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரியும் வந்து அவங்க ஆடிட் ஃபைல்ஸ் அவங்க கன்சிடர் பண்ணலாம். Accreditation status for deferring frequency of audit not to be subjected to audit in every audit cycle only 3 years from the date of last audit. அதாவது எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு வந்து ஒரு அக்ரிடிஷன் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும். ஸோ 5 ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ், 4 ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ், 3 ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ்ன்னு சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க கஸ்டம்ஸ்ல. 5 ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ்னாக்க தே வில் என்ஜாய் லாட் ஆஃப் ப்ரிவிலேஜஸ். அவங்களுக்கு வந்து நிறைய சலுகைகள் இருக்கு. கூட்ஸ் வந்து அவங்களுக்கு ஃபுல் கூட்ஸ் இன்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. இட் வில் பி லெட் ஆஸ் இட் இஸ். அவங்க வந்து கூட்ஸுக்கு இன்ஸ்பெக்ஷன் பண்ணாமே கூட அனுப்புறதுக்கான அவங்களுக்கு சலுகைகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி அசசி வந்து அக்ரிடேஷன் வாங்கணும். ஒரு ஆடிட் முடிஞ்சாங்க அக்ரிடேஷன் வாங்கணும். ஒரு நல்ல அக்ரிடேஷனா இருந்தால் டெஃபினட்டா வந்து கண்டினியூஸா உங்களுக்கு ஆடிட் வர மாட்டாங்க. பட் எப்படியும் 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆடிட் பண்ணலாம். 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆடிட் முடிஞ்சதுனாக்கா அண்ட் யூ ஆர் ஹேவிங் குட் அக்ரிடேஷன் ஸ்டேட்டஸ், நீங்க வந்து 4 ஸ்டார் இல்ல 5 ஸ்டார் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் வாங்குறீங்கன்னாக்க அடுத்த 3 வருஷத்துக்கு உங்களுக்கு ஆடிட் வராது. அதுக்கு அப்புறமா தான் வரும். டாக்ஸ் பேயர் அட் அ கிளான்ஸ் டிஏஜி அப்படின்ற ஒரு தனி
யூட்டிலிட்டி, அதாவது ஆன்லைன்ல ஒரு தனியான வசதி அவங்களுக்கு வந்து ஆபீசர்ஸுக்கு ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல நான் சொன்ன மாதிரி அனைத்து டீட்டெயில்ஸும் வந்து அதுல கிடைக்கும். ஸோ அதை வச்சுதான் வந்து அவங்க வந்து டெஸ்க் ரிவ்யூ பண்ணுவாங்க. அண்ட் ஆடிட் வந்து பண்றதுக்கு முன்னாடி லேட்டஸ்ட் ட்ரையல் பேலன்ஸோ, டாக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட், ஆனுவல் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட், காஸ்ட் ஆடிட் ரிப்போர்ட், என்னென்ன டாக்குமெண்ட் இருக்கோ எல்லாத்தையுமே வாங்கி அவங்க வந்து they have to put up the file for approval etc. So all receipts of taxpayer needs to be tested for GST liability. Analysis of export turnover and exempted turnover and services gives a clear picture of accounts which are not considered for tax payments. இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான பாயிண்ட். இது all receipts of taxpayer needs to be tested for liability கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு டாக்ஸ் பேருக்கு வந்திருக்கிற அனைத்து ரிசீட், பேங்க்ல கிரெடிட் ஆயிருக்கிற எல்லா அமௌண்ட்டுமே வந்து ஆடிட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சில டைம்ல ஒரு ஆஸ் அ டாக்ஸ் கன்சல்டன்ட் என்ன பண்ணிருப்பாங்க, சில பேர் ஒரு பார்ட்டியோட பணம் வாங்கி அவருக்காக டாக்ஸ் கட்டியிருக்கலாம். அந்த பணம் வாங்கி டாக்ஸ் கட்டுறது வந்து பியூர் ஏஜென்ட்டா ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும். நம்ம ரிட்டர்ன்ல இந்த பணம் வாங்கியிருக்கேன், ஒரு பியூர் ஏஜென்ட்டா நான் வந்து டாக்ஸை கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும். ஸோ நம்ம இந்த மாதிரி டிக்ளரேஷன் கொடுக்கலனாக்க அந்த இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து நம்ம வந்து மறைச்சிட்டோம் அப்படின்ற ஒரு அலிகேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை அவங்க டெஃபினட்டா எடுத்துட்டு டோட்டல் கிரெடிட்ஸ் ஒரு வருஷத்துல உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்து உங்க பேங்க்ல கிரெடிட் ஆயிருக்கு, 1 கோடியா 10 கோடியா அப்படின்னு பார்த்துட்டு எவ்வளவுக்கு நீங்க ரைஸ் பண்ணிருக்கீங்க, எவ்வளவுக்கு டாக்ஸ் கட்டியிருக்கீங்க, ஒரு ரிகன்சிலேஷன் மாதிரி பண்ணுவாங்க. ஜிஎஸ்டி டெஃபினெட்லி இட் இஸ் ஆன் அக்ரூவல் பேசிஸ். நீங்க இன்வாய்ஸ் ரைஸ் பண்ண நீங்க ஜிஎஸ்டி கட்டி தான் ஆகணும். ரெசிப்ட் எப்படி சார் அவங்க பார்ப்பாங்க கேட்கிற கேள்வி எங்களுக்கு புரியுது. பட் ஒரு ரிகன்சிலேஷன் பண்ணி தான் ஆகணும். சில டைம் அட்வான்ஸ் சர்வீஸ்ல இருக்கும்போது அட்வான்ஸுக்கு டாக்ஸ் கட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கு, கூட்ஸ்ல அட்வான்ஸுக்கு டாக்ஸ் கட்ட வேண்டிய கட்டாயம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி எனி அட்வான்ஸ் விச் இஸ் ரிசீவ்ட் ஆல்சோ இஸ் லைபிள் டு டாக்ஸ். நீங்க அதுக்கு இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிருக்கிற வாய்ப்பு கிடையாது. ஸோ அந்த அட்வான்ஸுக்குமே நீங்க டாக்ஸ் கட்டியிருக்கீங்களா அப்படின்ற பார்க்கறதுக்குமே வந்து இந்த எல்லா ரெசிப்டும் எடுக்கிறது அவங்களுக்கு வந்து நெசசரி. இந்த மேனுவல் மட்டுமே வந்து 52 பேஜ்ல இருக்கு. 86 பேஜ் அனெக்ஷர்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபார் ஆடிட் பர்ஃபார்ம் பண்றதுக்கு. ஸோ இதை வந்து நான் அட்மினிஸ்ட்ரேட்டர் கிட்ட ஷேர் பண்ணிடுறேன். உங்களுக்குமே வந்து இதை ஷேர் பண்ண சொல்லி பண்ணுறோம். அடுத்து பிபிடிக்கு நம்ம போகலாம். சார் பிபிடி ஸ்கிரீன் வந்திருக்குங்களா? சார் நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. ஸோ அதனால நான் ஆடிட் அப்படின்ற இந்த சாப்டர்ல இருக்கிற நிறைய இது வந்து நான் கவர் பண்ணிட்டேன். சில கவர் பண்ணாத இஷ்யூஸை மட்டும் நான் இப்போ வந்து அட்ரஸ் பண்ணிடுறேன். வாட் இஸ் ஆடிட்? ஆடிட்னா என்ன அப்படின்றத வந்து லால வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. டெஃபினிஷனாகவே கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், ரிட்டர்ன்ஸ், other documents maintained or furnished by the registered person under this act or rules made under or any other law for the timing in force to verify. உங்ககிட்ட இருக்கிற அனைத்து ஆவணங்களும் அவங்களுக்கு வந்து எடுத்து வெரிஃபை பண்ண அவங்களுக்கு வந்து உரிமை இருக்கிறது. எக்ஸாமினேஷன் ஆஃப் ரெக்கார்டு, ரிட்டர்ன், நீங்க ஃபைல் பண்ற ரிட்டர்ன், எந்த டாக்குமெண்ட் நீங்க மெயின்டைன் பண்ணிடுறாலும், இவே பில்லா இருக்கலாம், ஒரு நோட்டீஸா இருக்கலாம், ஒரு பர்ச்சேஸ் ஆர்டரா இருக்கலாம், ஒரு சேல்ஸ் ஆர்டரா இருக்கலாம், எக்ஸிக்யூட் ஆகாம இருக்கிற ஆர்டரா கூட இருக்கலாம். எனி டாக்குமெண்ட்ஸ் which are maintaining for the purpose of GST Act or any other act, ESIPF காக நீங்க மெயின்டைன் பண்ணியிருக்கிற ரெக்கார்டும் அவங்களுக்கு எடுத்து வெரிஃபை பண்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஆடிட்ல அகைன் கரெக்ட்னஸ் ஆஃப் டர்ன் ஓவர், டிக்ளேர், டாக்ஸஸ் பெய்டு, ரீஃபண்ட் கிளைம், இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அவைல், இது முக்கியமா பார்க்க வேண்டி சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன டர்ன் ஓவர் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க, பேலன்ஸ் ஷீட் as well as ரிட்டர்ன்ஸ், டாக்ஸ் என்ன பே பண்ணியிருக்கீங்க, ரீஃபண்ட் கிளைம் பண்றது சரியா, ஐடிசி அவைல் பண்ணது சரியா, இந்த மாதிரி எல்லாமே வந்து ஆடிட்ல செக் பண்ணுவாங்க. ஆடிட் அட்வான்டேஜஸ், இப்போ டிபார்ட்மெண்ட் வந்து தான் ஆடிட் பண்ணணும்ன்றது கிடையாது. இன்டர்னலாவே வந்து நிறைய அசஸ்டீஸ் வந்து ஆடிட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்காகவே அவங்க இன்டர்னலாவே ஆடிட் பண்ணிக்கிறாங்க பை என்கேஜிங் சம் கன்சல்டன்ட் ஆர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். இதுல என்ன அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணலாம், உங்க கிளைண்ட்ஸுக்கு நீங்க என்ன பண்ணலாம். ஒரு இயர் முடிஞ்சிருக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் 18-19 முடிஞ்சிருக்கு, நீங்க 17-18 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. 17-18 9 and 9C கொண்டு வந்திருந்தாங்க. 9ல என்ன டீடைல்ஸ் கேட்கறாங்க அப்படின்ற ஒரு
அனாலிசிஸ் பண்ணும்போது, ஒரு ரிகன்சிலேஷன் பண்ணும்போது நமக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதாவது சில டிரான்சாக்ஷன்ஸ் விட்டு போயிருக்கலாம், சில டிரான்சாக்ஷன் டேக்ஸ் கட்டாம இருக்கலாம், சில டிரான்சாக்ஷன் டிக்ளேர் பண்ணாம இருக்கலாம், சில இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எடுக்காம இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து ஹைலைட் ஆகும் ஒரு ஆனுவல் ஆடிட் பண்ணும்போது. ஸோ ரெக்கமெண்டேஷன் இஸ் டிபார்ட்மெண்ட் வந்து தான் ஆடிட் பண்ணுன்றத வச்சு நினைச்சிட்டு இருக்காம, அவங்களுக்கு ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டுமே வந்து உங்களுக்கு 2 வருஷத்துல வரலாம், 3 வருஷத்துல வரலாம், எப்படி வேணாலும் ஆடிட்டுக்கு வரலாம். பட் அவங்க வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். ஃபார் 17-18 இப்போ அவங்க வந்து ஆடிட் பண்ணாங்கன்னாக்க ஒரு இஷ்யூ ரைஸ் ஆகிப்போம், ஒரு 2 லட்சம் கட்டுற மாதிரி வருது. அந்த 2 லட்சத்துக்கு நீங்க 17-18, 18-19, 19-20 3 வருஷம் சேர்த்து நீங்க வட்டி கட்டணும். இன்ட்ரெஸ்ட் அதுவும் 18% வந்து நீங்க வட்டி கட்டணும் அந்த 2 லட்சத்துக்கு மேல. இதே வந்து 17-18 முடிஞ்ச உடனே ஆனுவல் ஆடிட் நீங்க பேலன்ஸ் ஷீட் ஃபைனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி, நீங்க இன்கம் டேக்ஸ்க்காக ரிட்டர்ன் டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஃபைனலைஸ் பண்ணிட்டு ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணிட்டீங்கன்னாக்கா இருக்கிற டிமாண்டை நீங்க அப்பவே கட்டிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கம்மியாக வரும். அதாவது இன்ட்ரெஸ்ட்டும் கம்மியாக வரும். ரேட் அதே தான் 18% தான் வரும். நீங்க எவ்வளவு சீக்கிரமா கட்டுறீங்களோ, அதாவது மார்ச் லயபிலிட்டி நீங்க வந்து பேலன்ஸ் ஷீட் ஃபைனலைஸ் பண்றீங்க ஆகஸ்ட் கட்டிட்டீங்கன்னாக்கா ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 5 மாசத்துக்கு நீங்க வட்டி கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்க டிபார்ட்மெண்ட் வர வரைக்கும் வெயிட் 3 வருஷம் கழிச்சு நீங்க அந்த 2 லட்சம் கட்டும் போது 3 வருஷத்துக்கு வட்டியை சேர்த்து கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அதனால ரெக்கமெண்டேஷன் இஸ் ஒரு இயர் முடிஞ்ச உடனே கண்டிப்பா ஆடிட்டுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுங்க கிளைண்ட்ஸுக்கு. ஆடிட் ஐடென்டிஃபை என்ன இஷ்யூஸ் ஐடென்டிஃபை பண்ணுங்க, அந்த இஷ்யூஸை சார்ட் அவுட் பண்ணிடுங்க. அப்பதான் வந்து உங்க பேலன்ஸ் ஷீட்டும் கிளியரா இருக்கும், உங்க ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ்லயும் மேட்சிங்கா இருக்கும். அந்த ஒர்க் ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னாக்கா 3 வருஷம் கழிச்சு இல்ல 5 வருஷம் கழிச்சு டிபார்ட்மெண்ட் வந்தாலும் அந்த பேப்பர்ஸ் கொடுத்தீங்கன்னாக்கா இட் வில் பி வெரி கிளியர். அதாவது நீங்க எல்லா ஒர்க்கும் நீங்க வந்து பேசிக்காவே பண்ணி வச்சுட்டு இருப்பீங்க. ஒரு ரிகன்சிலேஷன், ஒரு டாக்ஸ் கால்குலேஷன், என்ன விட்டு போயிருந்தது, எப்போ கட்டணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் ரெக்கார்ட் பண்ணிட்டோம்னாக்கா டிபார்ட்மெண்ட்டுக்குமே வந்து ஆடிட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அவங்களுமே வந்து சீக்கிரமா முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஸ்பெஷல் ஆடிட் இது வந்து ஒரு தனி டாபிக். ஸ்பெஷல் ஆடிட்ன்றது ரொம்ப ரேர் கேஸ்ல தான் உருவாகும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்க்ரூட்னியோ, ஒரு இன்வெஸ்டிகேஷனோ, ஒரு என்கொயரியோ இல்லை ஏதாவது ஒரு ப்ரொசீடிங்கோ வந்து பெண்டிங்கா இருக்கணும். அந்த சுச்சுவேஷன்ல எனி ஆஃபீஸர் கிட்ட வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷனோ ஒரு என்கொயரியாகவோ பெண்டிங்கா இருக்கும்போது அந்த என்கொயரி கம்ப்ளீட் பண்ண முடியாம இருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு தடை வந்துட்டு இருக்கணும், டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸரால அந்த ஒர்க்கை வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியாத சூழ்நிலையா இருக்கணும். அந்த டைம்ல வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம். அதாவது டிபார்ட்மெண்ட்லயே அவங்க ஹையர் அத்தாரிட்டிக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்டு ஸ்பெஷல் ஆடிட் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம். ஸ்பெஷல் ஆடிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து கமிஷனர் தான் வந்து அப்ரூவல் பண்ணணும். கமிஷனர் ஆஃப் சிஜிஎஸ்டி ஆர் எஸ்ஜிஎஸ்டி வில் பி கிவிங் ப்ரையர் அப்ரூவல் தட் ஓகே நீங்க வந்து இந்த கேஸை ஸ்பெஷல் ஆடிட்டுக்கு ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்ஸ் இட் இஸ் ரெஃபர் டு ஸ்பெஷல் ஆடிட், தென் they will get an form GST ADT 03 அப்படின்ற ஒரு ஃபார்ம்ல உங்களுக்கு ஸ்பெஷல் ஆடிட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இட் ஷுட் பி பர்ஃபார்ம்டு பை எ காஸ்ட் அக்கௌண்டன்ட் ஆர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் நாமினேட்டட் பை கமிஷனர். ஸோ கமிஷனர் நாமினேட் பண்ற சிஏஓ காஸ்ட் அக்கௌண்டன்டாகவோ இருப்பவர்களுக்கு இந்த ஸ்பெஷல் கொடுக்கப்படும். வித்தின் 90 days 90 நாட்களுக்குள் அவங்க வந்து ஆடிட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். அப்படி அந்த 90 நாட்களுக்குள்ள முடியலனாக்க இன்னொரு 90 நாள் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலாம். ஸோ அவங்க ஆடிட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ண அப்புறமா ஸ்பெஷல் ஆடிட் யாருக்கு பண்ணாங்களோ அந்த அசோசியை கூப்பிட்டு ஒரு பர்சனல் ஹியரிங் கொடுப்பாங்க. அதாவது ஒரு டிஸ்கஷன் நடக்கும். இந்த ஆடிட்ல வந்து இவ்வளவு ஃபைண்டிங்ஸ் ஐடென்டிஃபை ஆயிருக்கு, ஸோ இந்த ஃபைண்டிங்ஸ் படி நீங்க ஒரு டாக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கு, நீங்க கட்டுறீங்களா இல்ல கண்டெஸ்ட் பண்றீங்களா அப்படி ஒரு கிளியர் கட் டிஸ்கஷன் நடக்கும். அதை பேஸ் பண்ணி அசோசி கட்டதா இருந்தால் கட்டிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம், இல்ல கட்டலைனாக்க நோட்டீஸ் வாங்கி கண்டெஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இது வந்து நம்ம பார்த்த டாபிக் ஆடிட். இப்போ பார்க்க போற டாபிக் டிமாண்ட். டிமாண்ட்ல நம்ம கவர் பண்ண போற செக்ஷன் 5 செக்ஷன் 73, 74, 75, 76 மற்றும் 77. ஷோ காஸ் நோட்டீஸ் இதுதான் வந்து நிறைய பேர் பயப்படுற ஒரு நோட்டீஸ் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட். இதுதான் வந்து ஆணிவேர் டிபார்ட்மெண்ட்டுக்காக. இதுதான் வந்து ஒரு ஆணிவேர். என்ன ஷோ காஸ் நோட்டீஸ்னா என்ன? இட் இஸ் a notice served on a taxpayer. ஒரு நோட்டீஸ் டாக்ஸ் பேருக்கு மேல அவங்க சர்வ் பண்ணுவாங்க. நான் எதனால உங்களிடம் இருந்து ஒரு டாக்ஸை டிமாண்ட் பண்ணக்கூடாது வித் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்டி அப்படின்ற ஒரு கேள்வி அதுல இருக்கும். அதாவது என்ன தப்பு செஞ்சாலுமே வந்து
ஒரு 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 சான்ஸ் கொடுப்பாங்க. நான் வந்து அதாவது டிபார்ட்மெண்ட் வந்து ஏன் உங்ககிட்ட இருந்து ஒரு டாக்ஸ் டிமாண்ட் கேட்கக்கூடாது, ஏன் இன்ட்ரெஸ்ட் கேட்கக்கூடாது, ஏன் பெனால்ட்டி கேட்கக்கூடாது அப்படின்றதுக்காக. அதாவது அவங்க எதுவுமே வந்து டெசிஷன் நம்ம கிட்ட கன்சல்ட் பண்ணாமையோ நம்ம கிட்ட தெரிவிக்காமலோ அவங்க வந்து எடுக்க முடியாது. ஸோ அதனால ஒரு நோட்டீஸ் கொடுக்கறது கண்டிப்பா மேண்டேட்டரியான ஒரு இது. அதனால நோட்டீஸ் எப்பவுமே கண்டிப்பா எந்த இஷ்யூவா இருந்தாலும் நோட்டீஸ் கண்டிப்பா வரும். அதுக்கு மேலதான் வந்து அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. ஷோ காஸ் நோட்டீஸ் நிறைய ஆப்ஷன்ஸ்ல இருக்கு. ஒரு காம்போசிஷன் டினைல், அதாவது நீங்க வந்து டர்ன் ஓவர் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு காம்போசிஷன் ஏன் டினை பண்ணக்கூடாதுன்ற ஒரு கேள்வி கேட்கலாம். நீங்க டாக்ஸே பே பண்ணல அப்படின்னாக்கா ஏன் உங்க ரெகுலர் ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணக்கூடாதுன்னு கேட்கலாம். இல்ல ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க கன்வெர்ட் பண்ணல, ஸோ வை வி ஷுட் நாட் கேன்சல் ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற கேள்வி கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி 3-4 இஷ்யூஸ் இருக்கு. பட் நம்ம இப்போ பார்க்க போற செக்ஷன் வந்து 73 and 74 மெயின்லி. Show cause notice is foundation on which department has to build its case. இந்த ஷோ காஸ் நோட்டீஸ்ன்றது ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. ஸோ ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா தான் வந்து பில்டிங் நிற்கும். ஸோ ஃபவுண்டேஷனே ஸ்ட்ராங்கா இல்ல இருக்கும்போது பில்டிங் நிற்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதோட உள்பொருள் என்னன்னாக்கா, நோட்டீஸ் இஷ்யூ பண்ணும்போது ஆஃபீஸர் வந்து ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ், ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ஸ் வச்சுட்டு தான் வந்து நோட்டீஸ் கொடுக்கணும். அப்பதான் வந்து அவங்க நோட்டீஸ் வந்து ஹையர் அத்தாரிட்டி கிட்ட போனாலும் சஸ்டெயின் ஆகும். அவங்க வந்து பாயிண்ட்ஸே இல்லாம ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்ச பேசிஸ்ல அவங்க நோட்டீஸ் கொடுத்துட்டாங்கன்னாக்கா ஹையர் ஃபோரம், நான் அப்பீலுக்கு போகும்போதோ இல்லை ட்ரைபுனலுக்கு போகும்போதோ கோர்ட்டுக்கு போகும்போதோ வந்து அந்த நோட்டீஸ் அங்க நிக்க வாய்ப்பு இல்லை. அதாவது அசஸ்டி வின் பண்ற வாய்ப்பு அதிகமாயிடும். ஸோ அதனால நோட்டீஸ் இஸ் அ ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு. 73 செக்ஷன் 73ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். Any tax which has not been paid, short paid, erroneously refunded, input tax rate has wrongly been obtained or utilized. அதாவது நீங்க டாக்ஸ் கட்டாம இருந்தாலும் குறைச்சி கட்டி இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் தவறுதலாக நீங்க ரீஃபண்ட் வாங்கி இருந்தாலும் இல்ல இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டை வந்து ராங்கா எடுத்து அவைல் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிட்டாலும் இந்த 4 சிச்சுவேஷன் இருந்தால் 73(1) உங்களுக்கு நோட்டீஸ் வரும். பட் ஒரு கண்டிஷன் இருக்கு. இதுல வந்து ஃப்ராட் இருக்கக்கூடாது, சப்ரஷன் இருக்கக்கூடாது, வில்ஃபுல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கக்கூடாது. நீங்க வந்து இதை தெரிஞ்சு செஞ்சிருந்தால், அதாவது இந்த 3 குறிக்கிறது என்னன்னாக்கா, நீங்க தெரிஞ்சு செஞ்சிருந்தால் 73(1) உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது. கவனமா கேட்டுக்கோங்க. 73(1) நீங்க ஷார்ட் பேமெண்ட், அதாவது டாக்ஸ் கட்டாம இருந்தீங்கனாலும் இல்ல குறைச்சி கட்டி இருந்தாலும் இல்ல தவறுதலா உங்களுக்கு ரீஃபண்ட் வழங்கி இருந்தாலும் இல்ல இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டை வந்து நீங்க தப்பாக எடுத்து யூஸ் பண்ணிட்டாலும் இந்த 4 சிச்சுவேஷன் இருந்து இந்த 4 தவறுகளையும் நீங்க தெரிஞ்சு செஞ்சிருந்தால் 73(1) வராது, தெரியாம செஞ்சிருந்தால் 73(1) வரும். ஸோ தெரியாம செஞ்சு இந்த தவறு இருந்ததுன்னா 73(1) படி உங்களுக்கு வந்து நோட்டீஸ் கொடுப்பாங்க. இந்த 73(1) வரும்போது நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி சிச்சுவேஷனை நம்ம பார்க்கணும். அதாவது ஆடிட் பண்ணும்போது, சார் நான் தவறுதலா இந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒத்துக்கும் போது ஆஃபீஸர் நமக்கு 73(1) நோட்டீஸ் கொடுக்கலாம். அல்லது இல்ல நீங்க வந்து தெரிஞ்சே இந்த தப்பை செஞ்சிருக்கீங்க, அதனால நீங்க வந்து ஒரு ஃப்ராட் கமிட் பண்ணிருக்கீங்க, நீங்க வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த டீட்டெயில் கொடுக்கல, ஆர் டிபார்ட்மெண்ட் கட்டுறது இந்த டீட்டெயில மறைச்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு அலிகேஷன் போட்டாங்கன்னாக்கா நோட்டீஸ் வில் பி ஷிஃப்டட் டு செக்ஷன் 74. 73ல உங்களுக்கு நோட்டீஸ் வராது, 74ல தான் உங்களுக்கு நோட்டீஸ் வரும். ஒரு டாக்ஸ் டிரான்சாக்ஷன், ஒரு சப்ளை பண்றீங்க, ஒரு பொருளை விற்கிறீங்க, அதுக்கு வந்து நீங்க டாக்ஸ் கட்டல. ஏன் கட்டல? உங்க வியூ படி வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து டாக்ஸ் இல்லைன்னு வச்சுப்போம். ஸோ ஆடிட் ஆஃபீஸர் வந்து பார்க்கும்போது அந்த ப்ராடக்ட்டுக்கு டாக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபார்மா சொல்லிடுறாரு. அப்போ என்ன ஆகும்? நீங்க வந்து அந்த பொருளை டாக்ஸ் கலெக்ட் பண்ணாமே வித்துருக்கீங்க. ஸோ ஹியர் யூ ஹவ் நாட் கமிட்டட் எனி மிஸ்டேக். நீங்க வந்து தெரிஞ்சு நீங்க தவறு செய்யல, தெரியாம தான் நீங்க தவறு செஞ்சிருக்கீங்க. நீங்க தெரியாம அந்த பொருளை வித்தவுட் டாக்ஸ் வித்துட்டீங்க. பட் நீங்க தெரியாம வித்திருந்தாலும் அதுக்கு டாக்ஸ் உண்டு, அதுக்கு டாக்ஸ் கட்டணும். அதுக்காக 73(1) உங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கலாம், 74ல அவங்க நோட்டீஸ் கொடுக்க முடியாது. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல 73ல நோட்டீஸ் கொடுக்கும்போது ஒரு டைம் லிமிட் அப்படின்னு சொல்லி ஒரு இருக்கு. எப்போ வரைக்கும் அவங்க நோட்டீஸ் கொடுக்கலாம், எப்போ வரைக்கும் அவங்க ஆர்டர் கொடுக்கலாம் அப்படின்றது. அதாவது 73(2)ல என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா ஆர்டர் எப்போ வரைக்கும் பாஸ் பண்ணலாம், ஆர்டர் எப்போ பாஸ் பண்ணலான்னு கொடுத்துருக்காங்கனாக்கா நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி 3 மாசம் மினிமம் வந்து 3 மாசம் ஆயிருக்கணும், அப்பதான் வந்து ஆர்டர் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க 73(2)ல. அப்போ ஆர்டர் எப்போ பாஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது 73(10)
73 சப்செக்ஷன் 10 அதுல என்ன சொல்றாங்கன்னாக்க டியூ டேட் ஆஃப் ஃபர்னிஷிங் ஆஃப் ஆனுவல் ரிட்டர்ன் அந்த டேட்ல இருந்து 3 வருஷம் உங்களுக்கு டைம். அந்த 3 வருஷத்துக்குள்ள நீங்க வந்து ஆர்டரை பாஸ் பண்ணணும். கவனமா கேளுங்க. 73(2) என்ன சொல்றாங்கன்னாக்க ஆர்டர் பாஸ் பண்றதுக்கு 3 மாசம் முன்னாடி ஆவது அட்லீஸ்ட் நீங்க ஷோ காஸ் நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ஆர்டர் எப்போ பாஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது 73(10) என்ன கொடுத்துருக்காங்க, 3 வருஷம் கண்டிப்பாக டியூ டேட் ஆஃப் ஃபர்னிஷிங் ஆஃப் ஆனுவல் ரிட்டர்ன்ல இருந்து 3 வருஷத்துக்குள்ள நீங்க வந்து ஆர்டர் பாஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு டேட் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் டியூ டேட் ஃபார் ஃபைலிங் ஆனுவல் ரிட்டர்ன் தமிழ்நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் 7th February 2020 ஒரு டேட் எடுத்துப்போம். அவங்க ஆர்டர் எப்போ பாஸ் பண்ண முடியும், 3 வருஷத்துக்குள்ள, அதாவது 6/23 அவங்க ஆர்டர் பாஸ் பண்ணணும். ஷோ காஸ் நோட்டீஸ் எப்போ கொடுக்கணும், இதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி, இந்த டேட்டுக்கு 3 வருஷத்துக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி. ஸோ 6 நவம்பர் 2022. ஸோ 7th February டேட் எடுத்தோம்னாக்கா அப்ராக்சிமேட்லி 2 வருஷம் 9 மாசம். எப்போ நீங்க ஆனுவல் ரிட்டர்ன் 1 வருஷத்துக்கு ஃபைல் பண்றீங்களோ அன்னில இருந்து 2 வருஷம் 9 மாசத்துக்குள்ள அவங்க நோட்டீஸ் இஷ்யூ பண்ணணும். இதுக்கு மேல நோட்டீஸ் இஷ்யூ ஆச்சுன்னாக்க அந்த நோட்டீஸ் வந்து இன்வாலிட், நீங்க வந்து அந்த நோட்டீஸுக்கு பதில் கொடுக்க வேண்டாம். இது 3 வருஷத்துக்குள்ள ஆர்டர் பாஸ் பண்ணணும். அதாவது இன்னி டேட்ல 7 February 2020 நீங்க வந்து ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்கீங்க, அதான் வந்து டியூ டேட்டு. 6 February 2023 அவங்க ஆர்டர் பாஸ் பண்ணணும். அவங்க ஆர்டர் இந்த மாதிரி பாஸ் பண்ணலைன்னாக்கா அந்த நோட்டீஸே வந்து க்ளோஸ்ட் அப்படின்ற மீனிங். அதாவது நீங்க அந்த நோட்டீஸுக்கு எதுவுமே பதில் அளிக்க வேண்டாம், அதுல என்ன டிமாண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாலும் அதுவுமே வந்து எல்லாமே வந்து க்ளோஸ்டுன்னு தான் அர்த்தம். 73(3) அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் இன் லியூ ஆஃப் ஃபுல் SCN. இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னாக்கா ஒரு வருஷத்துல உங்களுக்கு வந்து ஷோ காஸ் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அடுத்த வருஷம் உங்களுக்கு ஷோ காஸ் நோட்டீஸ் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது, ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டிமாண்ட் கொடுத்தா போதும். அதாவது நீங்க நிறைய பார்த்துருக்கலாம், சர்வீஸ் டாக்ஸ்லயுமே வந்து இந்த ப்ரொவிஷன் அப்ளிகபிளா இருந்தது. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டிமாண்ட் அப்படின்றது என்ன கொடுப்பாங்கன்னாக்கா போன வருஷம் முன்னாடி கொடுத்துருக்கிற நோட்டீஸ்ல இருக்கிற டீட்டெயில வந்து சம்மரி கொடுத்துருப்பாங்க. இந்த இயருக்கு நோட்டீஸ் இஷ்யூ ஆயிருக்கு, இந்த அமௌண்ட் இருந்தது, இந்த டாக்ஸ் டிமாண்ட் ரைஸ் பண்ணிருக்கோம், இந்த இஷ்யூ இருக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க. பிளஸ் அடுத்த வருஷத்துக்குமே சேம் இஷ்யூ இருக்கு, அமௌண்ட் இது இருக்கு, டாக்ஸ் இது இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க. அதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டிமாண்ட். நார்மலா ஷோ காஸ் நோட்டீஸ் வந்து ஒரு 6-7 பேஜுக்கு போகும், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டிமாண்ட் 2 பேஜ்ல முடிஞ்சிடும். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டிமாண்டும் கொடுக்கலாம். அதாவது 2வது வருஷத்துல இருந்து சேம் இஷ்யூ இருந்தால் ஃபர்ஸ்ட்ல கொடுத்துருக்கிற நோட்டீஸுக்குமே இப்போ கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டிமாண்டுக்குமே சேமா இருந்தால், ஒரே இஷ்யூவா இருந்தால் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டிமாண்ட் கொடுக்கலாம். நோட்டீஸ் ஃபுல்லா நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுன்ற அவசியம் கிடையாது. சரி, அடுத்த செக்ஷன் 73(5) and 73(6) ரெண்டுமே சேர்த்து பார்ப்போம். ஆடிட் ப்ரொவிஷன்ஸ் அப்ளிகபிள் ஆன அப்புறமா ஆடிட் போயிட்டு இருக்குன்னு வச்சுப்போம். ஆடிட் போயிட்டு இருக்கும் போது ஒரு டாக்ஸ் டிமாண்ட் ஐடென்டிஃபை ஆகுது. டாக்ஸ் பேயர் ஆஃபீஸர் சொல்றாரு, சார் இந்த டாக்ஸ் நீங்க கட்ட வேண்டியது இருக்கு, நீங்க கட்டுறீங்களா இல்ல நான் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணவான்னு கேட்கிறேன். ஸோ அந்த டைம்ல டாக்ஸ் அசஸி என்ன சொல்றாரு, சார் ஐ ஹவ் பெய்ட் தி என்டையர் டாக்ஸஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் as ascertained by you. I am submitting necessary challan copies, kindly let me go. சார் நீங்க ஐடென்டிஃபை பண்ண டாக்ஸ் வந்து நான் கட்டிட்டேன், வட்டியோட நான் கட்டிடுறேன், நீங்க வந்து நோட்டீஸ் இஷ்யூ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஆஃபீஸர் என்ன சொல்வாரு, தேங்க்யூ சார், நான் இனிமேல் வந்து உங்களுக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ண மாட்டேன். இது வந்து ஃபர்ஸ்ட் சான்ஸ். ஆடிட் நடக்கும்போது ஷோ காஸ் நோட்டீஸ் வரத்துக்கு முன்னாடி ஆடிட் பார்ட்டி ஐடென்டிஃபை பண்ணதாகவோ இல்ல நீங்களே அசர்டைன் பண்ணி நீங்க கட்டினாலோ அடுத்து ஆடிட் ஆஃபீஸர் உங்களுக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ண வேண்டிய கட்டாயம் இல்லை. நீங்க இதுல வித்தவுட் நோட்டீஸ் வித்தவுட் பெனால்டி நீங்க வந்து கண்டிப்பா எஸ்கேப் ஆயிடலாம். இங்க நான் வந்து பர்டிகுலரா நீங்க நோட் பண்ண வேண்டியது வந்து ஸ்டார் மார்க் போட்டிருக்கேன். 73(5)லையும் ஸ்டார் மார்க் போட்டிருக்கேன், 73(6)லையும் ஸ்டார் மார்க் போட்டிருக்கேன். இதனால அந்த ஆஸ்டரிக் மார்க் போட்டிருக்கேன்றதை அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். 73(7) இப்போ 73(6)ல பார்த்தோம். அதாவது நீங்களாவே வந்து ஒரு அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணி அதை வந்து வட்டியோட கட்டிடுறீங்க. சார் நோட்டீஸ் இஷ்யூ பண்ண வேண்டாம் ரிக்வெஸ்ட் பண்ணிடுறீங்க. டாக்ஸ் ஆஃபீஸர் அந்த நோட்டீஸை வாங்கி அதாவது நீங்க கொடுத்த லெட்டரை வாங்கி செக் பண்ணிட்டு அதுல வந்து ஒரு குறைய கண்டுபிடிக்கிறார். அதாவது டாக்ஸ் பேயபிள் வந்து ஒரு 10 லட்சம், நீங்க வந்து ஒரு 9 லட்சம் தான் கட்டியிருக்கீங்க, இல்ல இன்ட்ரெஸ்ட் வந்து அதுக்கு வந்து 2.5 லட்சம் வருது, நீங்க வந்து 1.5 லட்சம் தான் கட்டியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்தால் கண்டிப்பாக டாக்ஸ் ஆஃபீஸர் உங்களுக்கு நோட்டீஸ் கொடுப்பார். நோட்டீஸ் கொடுக்கும்போது அதுல பெனால்டி ப்ரொவிஷன்ஸும் இன்க்ளூட் பண்ணி தான் கொடுப்பார். சார் நீங்க வந்து இந்த அமௌண்ட் கட்ட வேண்டியது நீங்க இவ்வளவுதான் கட்டியிருக்கீங்க, பேலன்ஸ் அமௌண்ட் நீங்க கட்டணும், இதான் உங்க நோட்டீஸ், இதான் உங்க பெனால்டி, இதான் உங்க இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்துருவாங்க.
நோட்டீஸ் கையில வந்துருச்சு, என்ன பண்ணணும்? டாக்ஸ் பேயர் என்ன பண்ணணும்? நோட்டீஸ் கையில வாங்கினதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்? அகைன் there is another option available. நோட்டீஸ் இஷ்யூ பண்ண 30 நாட்களுக்குள்ள அவர் வந்து டாக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே சேர்த்து கட்டிட்டாருனாக்க பெனல்டி வில் பி டிராப், நோட்டீஸ் வில் பி க்ளோஸ். கவனமா கேளுங்க. நோட்டீஸ் இஷ்யூ பண்ண அப்புறமா 30 நாட்களுக்குள்ள அவங்க டாக்ஸ் இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டாங்கனாக்கா நோட்டீஸ் இஸ் டீம் டு பி கன்க்ளூடட், பெனல்ட்டியும் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது. இது வந்து ரெண்டாவது சான்ஸ் வித்தவுட் எஸ்கேப்பிங் வித்தவுட் பெனல்ட்டி. இந்த ரெண்டு சான்ஸ்லயுமே வந்து ஸ்டார் கொடுத்துருந்தேன் இல்லைங்களா? இதனால இந்த ஸ்டார் இருக்கு. கண்டிஷன்ஸ் ஃபார் நோ பெனல்ட்டி எப்போ வந்து இந்த 73, 5, 6, 7 எப்போ அப்ளிகபிள் ஆகும்னாக்கா அந்த டாக்ஸ் டிமாண்டு செல்ஃப் அசஸ்டு டாக்ஸ் ஆகவோ இல்ல நீங்க கலெக்ட் பண்ண டாக்ஸ் ஆகவோ இருக்கக்கூடாது. கவனமா கேளுங்க. இந்த கண்டிஷன் ஃபார் நோ பெனல்ட்டி, அதாவது நீங்க டாக்ஸ் வந்து நீங்க முன் வந்து கட்டிடுறீங்க வித் இன்ட்ரெஸ்ட், இல்ல நோட்டீஸ் இஷ்யூ பண்ண அப்புறமாவும் நீங்க கட்டிடுறீங்க, அந்த டைம்ல உங்களுக்கு பெனல்ட்டி வரக்கூடாதுனாக்கா அந்த டாக்ஸ் அமௌண்ட் நீங்க செல்ஃப் அசஸ்டு டாக்ஸ், அதாவது நீங்களாகவே நான் வந்து டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணாம இருக்கணும், இல்ல நீங்க வந்து கலெக்ட் பண்ணாத அமௌண்டா இருக்கணும். அதாவது நீங்க வந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டீங்க, இதுக்கு வந்து நோ பெனல்ட்டி ப்ரொவிஷன் அப்ளிகபிள் ஆகாது. நான் சொன்ன மாதிரி ஒரு இஷ்யூக்கு வந்து நீங்க ஒரு பொருளை வந்து வித்தவுட் டாக்ஸ் வித்துட்டீங்க, அதை வந்து நீங்க வந்து தெரியாம செஞ்சிருக்கீங்க. ஸோ அந்த பொருளுக்கு வந்து நீங்க டாக்ஸ் எப்படியும் கட்டி தான் ஆகணும். இதுக்கு வந்து நீங்க வந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ணல. ஸோ அதனால வந்து இதுக்கு வந்து கண்டிஷன்ஸ் ஃபார் நோ பெனல்ட்டி அப்ளிகபிள் ஆயிடும். பட் நீங்க வந்து டாக்ஸ்னு ஒரு அமௌண்ட் கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா அந்த அமௌண்ட் நீங்க வாலண்டரியா கட்டினாலுமே வந்து நோ பெனல்ட்டி அப்படின்ற ப்ரொவிஷன் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது. நோ பெனல்ட்டி ப்ரொவிஷன் அப்ளிகபிள் ஆகாதுனாக்கா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 73(9), 73(11) இந்த ரெண்டு செக்ஷன்லயுமே அதுக்கான பதில் இருக்கு. Officer shall issue an order demanding tax, interest and penalty equivalent to 10% of tax or 10,000 rupees whichever is higher. ஸோ டேக்ஸ் கட்டுற எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் கட்டுறீங்களோ அதுக்கு 10%, 10% வந்து பெனல்ட்டியாக போடுவாங்க. ஆர் 10,000 ரூபாய் எது ஜாஸ்தியாக இருக்கோ அதை வந்து பெனல்ட்டி போடுற வாய்ப்பு இருக்கு. நோட்டீஸ் கொடுத்த அப்புறமாகவும் வந்து அசஸ்சி ரெஸ்பாண்ட் பண்ணல, அசஸ்சி வந்து டாக்ஸ் கொடுக்கல, 30 நாள் டைம் பீரியடும் எலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்து என்ன நடக்கும்? அடுத்து வந்து நார்மல் ப்ரொசீஜர் ஹியரிங் கொடுப்பாங்க, உங்ககிட்ட டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு ஆர்டர் கொடுப்பாங்க. ஆர்டர் ஃபேவரபிளாகவும் இருக்கலாம், கன்ஃபார்ம்டாகவும் இருக்கலாம். பட் அதுல வந்து அகெயின் இது 73 அப்படின்ற செக்ஷன் இருக்கிறதுனால இது அதிகபட்சமாக வெறும் 10% ஆர் 10,000 ரூபாய் பெனால்ட்டி தான் வந்து போட முடியும். அதுக்கு மேல போடுறதுக்கான வாய்ப்பு 73 செக்ஷன்ல கிடையாது. ஸோ 73ல உங்களுக்கு நோட்டீஸ் வந்ததுன்னா அதிகபட்சமாக 10% பெனால்ட்டி கிடைக்கும். ஆர் 10,000 ரூபாய் எது ஜாஸ்தியா இருக்கோ அதுதான் வந்து உங்களுக்கு பெனால்ட்டியா வரும். அடுத்து செக்ஷன் 74. நீங்க 73ல பார்த்த சிமிலர் சிச்சுவேஷன்ஸ் தான் 74ல இருக்கு. பட் இதுல சில மாற்றங்கள் இருக்கு. அதாவது நம்ம அதுல பார்த்தோம், அதுல ஃப்ராட் இல்ல, வில்ஃபுல் மிஸ்டேட்மெண்ட் இல்ல, சப்ரஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் இல்ல. பட் இதுல ஃப்ராட் இருக்கும், வில்ஃபுல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கும், சப்ரஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் இருக்கும். நார்மலா ஆடிட் டிபார்ட்மெண்ட் எப்பவுமே வந்து ஃப்ராட் பண்ணிருக்கீங்க, நீங்க வந்து வேணும்னே நீங்க வந்து இந்த டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்க சரியா டிக்ளேர் பண்ணல, இல்ல டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து இந்த இன்ஃபர்மேஷனை மறைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு 74ல தான் நோட்டீஸ் போடுற வாய்ப்பு அதிகம். பட் வி ஹவ் டு பி கேர்ஃபுல். நம்ம வந்து கவனமா இருக்கணும். எது சப்ரஷன்னா என்ன, வில்ஃபுல் மிஸ்டேக்னா என்ன, ஃப்ராட் அப்படின்ற என்ன அப்படின்ற அந்த வார்த்தைகளுக்கான சரியான அர்த்தங்களை கண்டுபிடித்து அந்த நோட்டீஸ் இஷ்யூ பண்ணும்போது நம்ம வந்து சரியாக ரெப்ரசன்ட் பண்ணணும். சார் இந்த மாதிரி ஃப்ராட் இல்லை, வில்ஃபுல் மிஸ்டேட்மெண்ட் இல்லை, சப்ரஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் இல்லை அப்படின்றத நம்ம தான் ப்ரூவ் பண்ணணும். அடுத்து பார்ப்போம். ஸோ அகெயின் நீங்க டாக்ஸ் எதுவும் கட்டாம இருந்தால், கம்மியாக கட்டியிருந்தா, தவறுதலா ரீஃபண்ட் வாங்கியிருந்தா, இன்புட் டாக்ஸ் கிரெடிட் தப்பா எடுத்திருந்தா, பை ரீசன் ஆஃப் ஃப்ராட், அதாவது நீங்க ஃப்ராட் பண்ணி அந்த மேல சொல்லியிருக்கிற 4 தப்பு செஞ்சிருக்கலாம். வில்ஃபுல் மிஸ்டேட்மெண்ட், தப்பான ஒரு இன்ஃபர்மேஷனை ஃபீட் பண்ணியிருக்கலாம், இல்ல நீங்க ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து மறைச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல 74ல தான் உங்களுக்கு நோட்டீஸ் இஷ்யூ ஆகும், 73ல நோட்டீஸ் இஷ்யூ ஆகாது. 74ல நோட்டீஸ் இஷ்யூ பண்ணும்போது கண்டிப்பாக 100% பெனல்ட்டி கிடைக்கும். 100% பெனல்ட்டி கண்டிப்பாக இருக்கும். இதுல டைம் லிமிட் பார்க்கும்போது அகெயின் 74 to 7410 ரெண்டு செக்ஷனும் சேர்த்து படிக்கிற ஒரு கண்டிஷன்.
7410 கொடுத்துருக்காங்க 5 years from the due date for furnishing of annual return. அதாவது எப்போ ஆர்டர் பாஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு ஒரு டியூ டேட் இருக்குனாக்கா இன்னில இருந்து 5 வருஷம் உங்களுக்கு டைம் ஆர்டர் பாஸ் பண்றதுக்கு. ஆர்டர் பாஸ் பண்றதுக்கு 6 மாசம் முன்னாடி ஷோ காஸ் நோட்டீஸ் கொடுக்கணும். இதை டேட் வச்சு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 7th February 2020 ஃபினான்ஷியல் இயர் 17-18க்காக டியூ டேட் ஃபார் ஃபைலிங் ஆஃப் ஆனுவல் ரிட்டர்ன் 7th February 2020. இப்போ எப்போ ஆர்டர் பாஸ் பண்ணலாம்? 5 வருஷம் டைம் கொடுத்துருக்காங்க. கவனமா கேளுங்க. 73ல கொடுத்துருக்கிற டைம் 3 வருஷம் தான். 74ல கொடுத்துருக்கிற டைம் 5 வருஷம். ஏன்னாக்கா இதுல வந்து ஃப்ராடு, வில்ஃபுல் மிஸ்டேட்மெண்ட், சப்ரஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் இருக்கிறதுனால இதுக்கு வந்து 5 வருஷம் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போ ஆர்டர் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 7310ல கொடுத்துருக்கிற டைம் 5 years. ஸோ 7th February 2020 இருந்து கால்குலேட் பண்ணோம்னா 6 February 2025 வரைக்கும் அவங்க வந்து ஆர்டர் பாஸ் பண்ணலாம். இப்போ ஆர்டர் பாஸ் பண்றதுக்கு ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் தேவை. அந்த ஷோகாஸ் நோட்டீஸ் எப்போ வரைக்கும் இஷ்யூ பண்ணலாம்? அட்லீஸ்ட் 6 months பிஃபோர் தி டியூ டேட் ஃபார் பாசிங் தி ஆர்டர். அதாவது 6 Februaryக்குள்ள எப்படி அவங்க ஆர்டர் பாஸ் பண்ணியே ஆகணும். இதுக்கு மினிமம் 6 மாசம் முன்னாடி, அதாவது 5th August 2024க்குள்ள அவங்க நோட்டீஸ் கொடுத்தாகணும். இந்த 5th August 2024க்கு அவங்க மேல நோட்டீஸ் கொடுத்தாங்கனாக்கா அது இன்வாலிட் ஆகிடும். 6 February 2025க்கு மேல அவங்க ஆர்டர் பாஸ் பண்ணாங்கனாக்கா அந்த ஆர்டருமே வந்து இன்வாலிட் ஆகிடும். டேட்ஸ் கொடுத்துருக்கேன், ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். 74(3) ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டிமாண்ட், ஃபர்ஸ்ட் இயர் ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுப்பாங்க. அடுத்த வருஷம் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டிமாண்ட், 2 பேஜுக்கான ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டிமாண்ட் கொடுத்துருவாங்க. இப்போ இந்த சிச்சுவேஷனுக்கு வருவோம். இங்க ஆஸ்ட்ரிக் கொடுத்துருக்கேன், பட் இட் டஸ் நாட் ஹவ் எனி ரெலவன்ஸ். 74 பொறுத்த வரைக்கும் ஆஸ்ட்ரிக் நீங்க பார்க்க வேண்டாம். பிஃபோர் இஷ்யூஸ் ஆஃப் SCN, அதாவது ஆடிட் நடக்கும்போது ஆடிட் ஆஃபீஸர் ஐடென்டிஃபை பண்றாரு, சார் இந்த அமௌண்ட்டை வந்து நீங்க வேணும்னே டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து மறைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அலிகேஷன் போடுறாரு. ஸோ அப்போ என்ன நடக்கும்? ஆஃபீஸர் வந்து நோட்டீஸ் இஷ்யூ பண்றதுக்காக அவங்க முயற்சி செய்வார். 100% பெனால்ட்டி போடுவார். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 10 லட்சத்துக்கான டிக்ளேர் கொடுக்கல, அதாவது சேல் இன்வாய்ஸோ ஒன்று விட்டு போச்சு. டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லுவாங்க, சார் நீங்க வந்து வேணும்னே இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, 10 லட்சம் வந்து நீங்க டாக்ஸ் கட்டாம இருக்கீங்க, நான் வந்து கண்டிப்பா அதுக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவேன், 74ல நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது 10 லட்சம் டாக்ஸ், 10 லட்சம் பெனால்ட்டி, 10 லட்சத்துக்கான இன்ட்ரெஸ்ட், 3 சேர்த்து உங்களுக்கு நோட்டீஸ் வரும். அந்த நோட்டீஸ் அவாய்ட் பண்றதுக்காக டாக்ஸ் பேர் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோட்டீஸ் இஷ்யூ பண்றதுக்கு முன்னாடி டாக்ஸ், இன்ட்ரெஸ்ட் பிளஸ் 15% பெனால்ட்டி, 15% ஆஃப் டாக்ஸ் ஆஸ் பெனால்ட்டி அவர் கட்டிட்டாருனாக்கா நோட்டீஸ் இஷ்யூ பண்ண மாட்டார். இஷ்யூ பண்றதுக்கு முன்னாடியே வந்து டாக்ஸ், இன்ட்ரெஸ்ட் 15% ஆஃப் தி டாக்ஸ் ஆஸ் அ பெனால்ட்டி நீங்க கட்டிட்டீங்கன்னாக்கா அவர் நோட்டீஸ் இஷ்யூ பண்ண மாட்டார். ஸோ யூ கேன் தேங்க் த காட் சேயிங், தேங்க் காட் ஐ எஸ்கேப் வித் 15%. 15%ஓட நீங்க உங்க இஷ்யூவை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்க கொடுத்துருக்கிற டாக்ஸோ இன்ட்ரெஸ்டோ 15% பெனால்ட்டியோ கால்குலேஷன் படி மீட் ஆகல, ஏதோ ஒரு அமௌண்ட் ஷார்ட்டா இருக்கு அப்படின்னு நினைச்சு அவர் கால்குலேஷன் செக் பண்ணி பார்த்து ஏதாவது ஷார்டேஜ் இருந்ததுனாக்கா கண்டிப்பா நோட்டீஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. நோட்டீஸ் கையில வாங்கிட்டோம், 74ல கொடுத்துருக்கிற நோட்டீஸ் கையில வந்துருச்சு, அடுத்து என்ன பண்ணலாம்? ஆஃப்டர் இஷ்யூன்ஸ் ஷோ காஸ் நோட்டீஸ் உங்களுக்கு கிடைக்கிற அடுத்த சான்ஸ், என்ன அமௌண்ட் ஷார்டேஜா இருந்ததோ அது டாக்ஸாக இருக்கலாம், இன்ட்ரெஸ்டா இருக்கலாம், இல்ல பெனால்ட்டியா இருக்கலாம், அந்த 3 பேலன்ஸ் அமௌண்ட்லயுமே வந்து ஒன் செகண்ட், சாரி திவ்யா ரவி வெளியே போயிட்டாங்க சார். இப்போ பிரசன்டேஷனை கிளிக் பண்ணி சொல்லுங்க சார். சார் அவங்க வெளியே போயிட்டாங்க, ரிமூவ் பண்ணிட்டாங்க சார். நீங்க பிரசன்டேஷனை கிளிக் பண்ணுங்க. ரைட் பண்றேன். ஓகே சார். ரைட். ஸோ நோட்டீஸ் இஷ்யூ பண்ண அப்புறமா வந்து உங்களுக்கு கிடைக்கிற அடுத்த சான்ஸ் பேலன்ஸ் டாக்ஸ், இன்ட்ரெஸ்ட் பிளஸ் 25% பெனால்ட்டி. ஃபர்ஸ்ட் சான்ஸ்ல வந்து 15% இருந்தது, அடுத்த சான்ஸ் வந்து 25% பெனால்ட்டி. அதுவும் நோட்டீஸ் இஷ்யூ பண்ண 30 நாட்களுக்குள். இது ரொம்ப கிரிட்டிக்கல். நம்ம 73லயும் பார்த்தோம், 74லயும் பார்க்குறோம். நோட்டீஸ் இஷ்யூ பண்ண 30 நாட்களுக்குள்ள நீங்க அந்த டாக்ஸை, இன்ட்ரெஸ்ட் பிளஸ் 25% பெனால்ட்டியை கட்டிடுறீங்கன்னா அந்த நோட்டீஸ் இஸ் டீம் டு பி கன்க்ளூடட். நோட்டீஸ் வந்து உங்களுக்கு அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அடுத்த அதிகபட்சமாக நீங்க எதுவும் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது.
ஒன் செகண்ட் சார். ஸோ திவ்யா ரவி சார் நீங்கள் கண்டினியூ பண்ணிங்க. ரைட். ஸோ ரெண்டாவது சுச்சுவேஷன்ல வந்து 25% பெனால்ட்டியோட நீங்க வந்து வெளியே வந்துடலாம். நீங்க இப்போ 25% அந்த பெனால்ட்டிலையுமே வரல, அதாவது அந்த 30 days கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா என்ன நடக்கும்? அதுக்கான பதில் செக்ஷன் 74 சப்செக்ஷன் 9ல கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து பதில் கொடுக்கணும், அந்த நோட்டீஸுக்கு பதில் கொடுக்கணும். உங்களை கூப்பிட்டு பர்சனல் ஹியரிங் நடத்துவாங்க. நீங்க வந்து டைரக்டா போயோ இல்ல உங்க கன்சல்டன்ட் மூலமாகவோ ரெப்ரசென்ட் பண்ணி எதனால நீங்க வந்து டாக்ஸ் கட்ட மாட்டீங்க, ஏன் டாக்ஸ் கட்டக்கூடாது அப்படின்ற உங்களுடைய வாதங்களை நீங்க சமர்ப்பித்து நீங்க வந்துடணும். அவங்க அதை கன்சிடர் பண்ணி உங்களுக்கு ஃபேவரபிளாவும் ஆர்டர் கொடுக்கலாம், அகெயின்ஸ்டாவும் ஆர்டர் கொடுக்கலாம். ஸோ அகெயின்ஸ்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க, வேற வழி இல்லை, அகெயின்ஸ்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க, என்ன பண்ணணும்? ஸோ இது வந்து மூணாவது சான்ஸ். ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் இஷ்யூ பண்றதுக்கு முன்னாடி 15% பெனால்ட்டியா இருந்தது. நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிட்டாங்க, பட் 30 நாளுக்குள்ள நீங்க கட்டிட்டீங்கன்னாக்க டாக்ஸ் இன்ட்ரெஸ்ட் 25% பெனால்ட்டி அவ்வளோ முடிஞ்சிடும். அடுத்து தேர்ட் சிச்சுவேஷன், ஆர்டரும் பாஸ் பண்ணியாச்சு, என்ன பண்ணணும்? ஆஃப்டர் பாசிங் தி ஆர்டர் அவர் என்ன பண்றாரு, அசஸிங் டாக்ஸ் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் 50% ஆஃப் டாக்ஸ். இப்போ டாக்ஸ் ஒரு 10 லட்சம் ரூபாய்னாக்க டாக்ஸ் 10 லட்சம் ரூபாய் கட்டணும், இன்ட்ரெஸ்ட் கட்டணும், பிளஸ் 10 லட்சம் 50%, அதாவது 5 லட்சம் கட்டணும். இப்போ 30 நாட்களுக்குள் ஆர்டர் இஷ்யூ பண்ண 30 நாட்களுக்குள் அவர் வந்து கண்டினியூ பண்ணுங்க. வேற எங்கேயோ இல்ல இங்க ஒரு 2 இடத்துல ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் மியூட் பண்ணிருக்கோம், நீங்க கண்டினியூ பண்ணலாம் சார். ஸோ இதுல வந்து ஆர்டர் பாஸ் பண்ண அப்புறமாவுமே வந்து 30 days டைம் கொடுக்குறாங்க, வேர் யூ கேன் பே தி டாக்ஸ் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் 50% பெனால்ட்டி நீங்க கட்டிட்டீங்கன்னா அந்த நோட்டீஸ் வில் பி கன்சிடர்ட் as closed, deemed to be concluded. ஸோ 15% ஃபர்ஸ்ட் சான்ஸ், செகண்ட் பர்சன்ட் 25%, செகண்ட் தேர்ட் 50%. ஸோ இந்த மூணுமே வந்து அசஸ் ஆப் பண்ணல அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்து என்ன நடக்கும்? பெனல்ட்டி வில் பி டெஃபினெட்லி 100%. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் கட்டணும், க்ளோஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 100% டாக்ஸ் அமௌண்ட்டை பெனல்ட்டியை கட்டினா தான் வந்து க்ளோஸ் பண்ண முடியும். இல்லைன்னா நீங்கள் வந்து ஹையர் அத்தாரிட்டிக்கு நீங்கள் அப்பீல் போகலாம். சில எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. இது இப்போ 73, 74க்கான எக்ஸ்பிளனேஷன். அதாவது ஒரு மெயின் பர்சனுக்கு ஒரு டிமாண்ட் இனிஷியேட் பண்றாங்க, அதாவது அதை அவர் செய்யறதுக்கு வந்து அந்த தவறை செய்யறதுக்கு வந்து ஒரு 3-4 பேர் அவரை அசிஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்போ என்ன நடக்கும்னாக்கா ஆஃபீஸர் வந்து மெயின் பர்சன் மேலேயும் நோட்டீஸ் போடுவார், அசிஸ்ட் பண்ணவங்க மேலேயும் நோட்டீஸ் போடுவார். ஸோ அப்போ பார்க்கும்போது மெயின் பர்சன் மேலே இருக்கிற நோட்டீஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னாக்கா அவரை அசிஸ்ட் பண்ண அந்த ஆளுங்களுக்கு மேலே கொடுத்த நோட்டீஸுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக கன்க்ளூட் ஆகிடும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் செக்ஷன் 132 எப்பவுமே வந்து க்ளோஸ் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம நோட்டீஸ் கன்க்ளூட் ஆகிடும்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இதில் ஒரு செப்பரேட்டாக ஒரு செக்ஷன் ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க அண்டர் 132, செக்ஷன் அண்டர் 132. அதாவது பனிஷ்மெண்ட், இம்ப்ரிசன்மெண்ட்டாக இருக்கலாம், ஜெயில் தண்டனையாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஃபைனாகவும் இருக்கலாம். அதை வந்து கோர்ட்டு கொடுக்கும் 132 செக்ஷன் படி. அந்த செக்ஷன் வந்து கண்டிப்பாக எப்பவுமே ஓப்பனாக தான் இருக்கும், அந்த ப்ரொசீடிங் வந்து கன்க்ளூட் ஆகாது. ரெண்டாவது எக்ஸ்பிளேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சப்ரேஷன். சப்ரேஷனோட மீனிங் என்னது? இதில் வந்து 2 சென்டென்ஸில் அவங்க முடிச்சுட்டாங்க. ஸோ சப்ரேஷனாக்கா இது 2 தான் வந்து நம்ம பார்க்க வேண்டியது. நான் டிக்ளரேஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ், அதாவது நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷன் நீங்கள் தெரிவிக்காமல் இருக்கீங்க, தட் மீன்ஸ் யூ ஆர் நான் டிக்ளேரிங் ஃபேக்ட்ஸ். ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் கிட்ட சொல்லலை, நீங்கள் ரிட்டர்னில் கொடுக்க வேண்டிய ஒரு இன்ஃபர்மேஷனாகவோ இல்லை டிபார்ட்மெண்ட் என்கொயரி பண்ணும்போது நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டிய ஸ்டேட்மெண்ட்டாகவோ ரிப்போர்ட்டாகவோ இருக்கலாம். நீங்கள் ரிட்டர்னில் கொடுக்கலனாக்கா மட்டும் அது வந்து சப்ரேஷன் எடுத்துக்காதீங்க. ஈவன் இஃப் டிபார்ட்மெண்ட் ஆஸ்கிங்
நீங்க டிபார்ட்மெண்ட் லெட்டர் அனுப்பிச்சு கேட்டு நீங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்கலனாக்கா அதுவுமே வந்து அவங்க சப்ரஷன் அப்படின்ற ஒரு போர்வை போர்த்தி பார்க்க வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. ரெண்டாவது, ஃபெயிலியர் டு ஃபர்னிஷ் இன்ஃபர்மேஷன் ஆன் பீங் ஆஸ்க்ட் ஃபார் இன் ரைட்டிங் பை தி ப்ராப்பர் ஆஃபீஸர். ஒரு ஆஃபீஸர் உங்ககிட்ட எழுத்துப்பூர்வமாக கேட்கறாரு, ஒரு லெட்டர் அனுப்பிச்சு கேட்கறாரு, இந்த டீட்டெயில் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2 ரிமைண்டர் 3 ரிமைண்டர் மேல ஒரு சம்மனு கூட அனுப்புறாரு. ஸோ அந்த டைம்ல நீங்க வந்து இன்ஃபர்மேஷன் சப்மிட் பண்ணல அப்படின்னு பார்த்தோம்னா அதுவுமே வந்து சப்ரஷன் அப்படின்ற ஒரு போர்வையில் அவங்க போட்டுருவாங்க. நீங்க ஜெனுவனா தவறாம, அதாவது தெரியாம செஞ்சிருந்த தப்பா இருந்தாலும் 73 செக்ஷன்ல வர வேண்டிய நோட்டீஸா இருந்தாலும் நீங்க பதில் அனுப்பாததுனால 74ல உங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. 75 ஜெனரல் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு டிட்டர்மினேஷன் ஆஃப் டாக்ஸ். அதாவது இவங்க ஆடிட் இந்த நோட்டீஸ் கொடுக்கறதுக்கும் அவங்க ஆர்டர் பாஸ் பண்றதுக்கும் சில வழிமுறைகள் அப்படின்றது சொல்லலாம். செக்ஷன் 75ல கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு அசஸி வந்து கோர்ட்டுக்கு அப்ரோச் பண்ணி ஒரு ஸ்டே வாங்குறாருன்னு வச்சுப்போம். ஸ்டே வாங்கிட்டாருனாக்கா நம்ம நோட்டீஸ் பார்த்தோம் இல்லையா, பீரியட் 3 வருஷத்துக்குள்ள ஆர்டர் பாஸ் பண்ணணும், 5 வருஷத்துக்குள்ள ஆர்டர் பாஸ் பண்ணணும். அந்த பீரியட் வந்து நோட்டீஸ், அதாவது ஸ்டே வாங்கின பீரியட் வந்து அதில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிடுவாங்க. அதாவது 3 வருஷம் கழிச்சு வந்து அவங்க ஆர்டர் பாஸ் பண்ணலாம். ஏன்னாக்கா அந்த இஷ்யூ வந்து கோர்ட் மூலியமாகவோ அப்பெலட் ட்ரைபுனல் மூலியமாகவோ ஸ்டே கொடுத்துருந்ததுனால, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6 மாசம் ஸ்டே இருக்குன்னு வச்சுப்போம். அந்த 6 மாசம் வந்து அப்படியே அவங்க அந்த பீரியட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிடும். The burden of proof is upon him who affirms, not on him who denies. அதாவது யாரு பழி சுமத்துறாங்களோ அவங்க தான் வந்து ரெஸ்பான்சிபிள், அந்த பழியை வந்து அவங்க ப்ரூவ் பண்ணணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன், நோட்டீஸ் வந்து என் மேல டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர் கொடுக்குறாரு. டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர் சொல்லுவாரு நான் வந்து ஃப்ராட் பண்ணியிருக்கேன், நான் வந்து சப்ரஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற அலிகேஷன் வந்து நோட்டீஸ்ல கொடுப்பாரு. அந்த நோட்டீஸ்ல அவர் கொடுக்குற அலிகேஷனை வந்து அவரு தான் வந்து தகுந்த எவிடென்சஸோட அவங்க ப்ரூவ் பண்ணணும். நான் வந்து சார் நான் பண்ணல அப்படின்னு தான் நான் சொல்ல போறேன். அதாவது இது ப்ரூவ் பண்ற வேலை வந்து இட் இஸ் ஆன் த டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர், நாட் ஆன் த பர்சன் ஹூ இஸ் அலெஜ்ட். இப்போ ஒரு நோட்டீஸ் வந்து 74 செக்ஷன் படி கொடுத்துட்றாங்க, அதாவது 100% பெனல்ட்டி. நீங்க வந்து கண்டெஸ்ட் பண்றீங்க, ஃபர்ஸ்ட் அப்பெலட் அத்தாரிட்டி போகலாம், இல்ல ஹையர் அத்தாரிட்டி போகலாம், ட்ரைபுனல் போகலாம், இல்ல கோர்ட்டுக்கு போகலாம். எதுலையாவது வந்து ஒரு அத்தாரிட்டி வந்து இது வந்து 74(1) வரக்கூடாது அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டாங்கனாக்கா, ஏன் 74(1) கூட வரக்கூடாது? ஏன்னாக்கா அதுல ஃப்ராட் இருக்கக்கூடாது, சப்ரஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் இருக்கக்கூடாது, வில்ஃபுல் மிஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ இந்த 3மே கிடையாது, நோட்டீஸ் வந்து தப்பா 74(1) இஷ்யூ ஆயிருக்குன்னு சொல்லி எந்த அத்தாரிட்டியும் உங்களுக்கு வந்து டெசிஷன் கொடுத்தாலும் அது வந்து ஆட்டோமேட்டிக்கா செக்ஷன் 73ஓட நோட்டீஸுக்கு கன்வெர்ட் ஆயிடும். அதுல வந்து உங்களுக்கு 10% பெனால்ட்டி மினிமம் வரும், 100% பெனால்ட்டி வரதுக்கான வாய்ப்பு முடிஞ்சு போயிடும். 74(1) நோட்டீஸ் இனிமேல் ஒர்க் அவுட் ஆகாது, 73(1) தான் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் அசஸ் பண்ணணும். ரிமைண்டட் மேட்டர், இப்போ டிபார்ட்மெண்ட் வந்து ஹையர் அத்தாரிட்டி அப்பீல் போறாங்கன்னு வச்சுக்கோ. இப்போ நம்மளுமே வந்து ட்ரைபுனலுக்கு அப்பீல் போகிறோம், இல்ல ஹைகோர்ட்டுக்காக கூட அப்பீல் போகலாம். இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஒரு பர்டிகுலர் கான்செப்டுக்காக வந்து என்ன பண்ணுவாங்க, ட்ரைபுனல் வந்து இந்த மேட்டரை ரிமாண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டெசிஷன் எடுப்பாங்க. அதாவது இந்த கேஸை வந்து மறுபடியும் ஒரிஜினல் அத்தாரிட்டி கிட்ட, உங்க ஜூரிஸ்டிக்ஷனல் ஏசி, ஜூரிஸ்டிக்ஷனல் பிசி அவங்க கிட்ட மறுபடியும் அமைச்சு செக் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் மினிமம் 2 இயர்ஸ்க்குள்ள வந்து அவங்க ஆர்டர் பாஸ் பண்ணணும். அந்த டைம் லிமிட்டும் வந்து இதுல செட் பண்ணிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் ஆன் நேச்சுரல் ஜஸ்டிஸ். நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படின்றது it is a minimum protection of rights for an individual against an arbitrary procedure that may be adopted by judicial, quasi-judicial and administrative authority. அதாவது உங்களை கேட்காமையே வந்து நோட்டீஸ் கொடுக்கறதும், உங்களை கேட்காமையே வந்து ஆர்டர் இஷ்யூ பண்றதும், உங்களுக்கு தெரிவிக்காமையே வந்து அடுத்த ரெக்கவரி ப்ரொசீடிங்ஸுக்குமே இனிஷியேட் பண்ற சிச்சுவேஷன் வராம இருக்கணும். அதாவது உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்தாலுமே உங்களுக்கு தெரிவிக்கணும், உங்களுக்கு ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணாலுமே உங்களுக்கு தெரிவிக்கணும். நீங்க வந்து உங்க கேஸை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான வாய்ப்பு உங்ககிட்ட கொடுக்கணும். அந்த வாய்ப்பு இல்லாம கொடுக்குற எந்த ஆர்டருமே வந்து இந்த ஐஸ் ஆஃப் லா இட் இஸ் பி ட்ரீட்டட் அஸ் இன்வாலிட். நீங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்தாதான் வந்து இந்த நோட்டீஸ் ஆல்சோ வில் பி ட்ரீட்டட் அஸ் வேலிட் ஆர் ஈவன் ஆர்டர் ஆல்சோ வில் பி ட்ரீட்டட் அஸ் வேலிட். ஸோ பர்சனல் ஹியரிங் கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன் 75(4) கொடுத்துருக்காங்க. 75(5) அடுத்த அட்ஜர்ன்மெண்ட்ஸ். அதாவது இன்னைக்கு ஹியரிங் கூப்பிட்டுருக்காங்க, நம்மளால போக முடியல அப்படின்னு பார்த்தோம்னாக்கா we have to give a letter, அட்ஜர்ன்மெண்ட் லெட்டர் கொடுத்து அனுப்பணும்.
சார் இந்த காரணத்தினால என்னால வர முடியல, இந்த தேதியை ஒத்தி வைங்க அப்படின்னு சொல்லி வாய்தா வாங்குறது. ஸோ அடுத்த தேதிக்கு ஒத்தி வைங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரிக்வஸ்ட் லெட்டர் அனுப்பணும். அதிகபட்சமாக 3 தடவை மட்டுமே வாய்தா கொடுக்கப்படும், அதுக்கு மேல கொடுக்கப்படாது. நீங்க கண்டிப்பா ரெப்ரசன்ட் பண்ணி ஆகணும். ரெப்ரசன்ட் பண்ணலைன்னாக்கா அவங்களாகவே தானா முன் வந்து அவங்க ஆர்டர் பாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ கண்டிப்பா 3 அட்ஜர்ன்மெண்ட்ஸுக்குள்ள நீங்க கண்டிப்பா நீங்க வந்து ரெப்ரசன்ட் பண்ணி உங்க கேஸை நீங்க எடுத்து சொல்லி ஆகணும். ஸோ எந்த ஆர்டர் பாஸ் பண்றதா இருந்தாலும் 75(6) படி ஆஃபீஸர் வந்து அந்த ஆர்டர்ல என்ன இஷ்யூ அப்படின்ற ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் கண்டிப்பா கொடுத்தாகணும். ஒரு காரணம் இருக்கணும், எதுக்காக நோட்டீஸ் கொடுத்தாங்க, எந்த தப்பு அவர் பண்ணாரு, எந்த செக்ஷன் படி அது கவர் ஆகுது அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலா வந்து அவங்க கண்டிப்பா ஆர்டர்ல கொடுத்தாகணும். அப்பதான் வந்து அந்த ஆர்டர் வந்து செல்லுபடி ஆகும். இந்த மாதிரி டீட்டெயில் இல்லாம கொடுத்த ஆர்டர் செல்லுபடி ஆகாது. ஆர்டர் cannot travel beyond SCN, ஷோகாஸ் நோட்டீஸ். அதாவது ஷோகாஸ் நோட்டீஸ்ல சார் ஏ தப்பு பண்ணியிருக்காரு, பி தப்பு பண்ணியிருக்காரு, சி தப்பு பண்ணியிருக்காரு, இந்த 3 தப்பு தான் பண்ணியிருக்காருன்னு சொல்லி ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்தாங்கன்னாக்கா ஆர்டர் பாஸ் பண்ணும்போது சார் நீங்க ஏ தப்பும் பண்ணியிருக்கீங்க, பியும் பண்ணியிருக்கீங்க, சியும் பண்ணியிருக்கீங்க, டியும் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்ல முடியாது. நோட்டீஸ்ல என்ன கவர் பண்ணியிருக்காங்களோ அந்த பேசிஸ் தான், அந்த பேசிஸ் வச்சு தான் வந்து நீங்க ஆர்டரும் டிசைட் பண்ணணும். அதாவது ஏல வந்து ஒரு அதாவது ஷோகாஸ் நோட்டீஸ்ல வந்து ஒரு அலிகேஷன் கொடுத்துருப்பாங்க, இவர் வந்து இது சப்ரஷன் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. திருப்பி ஆர்டர் வரும்போது இல்ல சப்ரஷனோட அவர் இதையும் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ராவா வந்து அவங்க ஆட் பண்ண முடியாது. ஸோ ஷோகாஸ் நோட்டீஸ் தான் அந்த பேஸ், தட் இஸ் த ஃபவுண்டேஷன் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ ஷோகாஸ் நோட்டீஸ்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் வந்து ஆர்டருக்குமே பேசிஸ். ஆர்டர்ல எதுவுமே வந்து புதுசா இன்க்ளூட் பண்ண முடியாது. 75(8), 9 and 10 ஸ்மால் செக்ஷன்ஸ் ஏற்கனவே இதை டிஸ்கஸ் பண்ணிட்டோம் நம்ம. அதாவது ஆர்டர் இந்த 3, 4, 5 வருஷத்துல பாஸ் பண்ணலனாக்கா இட் வில் பி டீம் டு பி கண்ட்ரோலட். நீங்க வந்து பதில் சொல்ல வேண்டாம். இன்ட்ரெஸ்ட் லைபிலிட்டி ஆர்டர்ல மென்ஷன் பண்ணலாலும் நீங்க கட்டணும். அதாவது சார் நீங்க ஆர்டர்ல இன்ட்ரெஸ்டே போடல அதனால நான் வந்து கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்ற வாய்ப்பு கிடையாது. 75(9) படி நீங்க வந்து அந்த ஆர்டர் இன்ட்ரெஸ்ட் மென்ஷன் பண்ணலனா கூட நீங்க வந்து கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கு. எந்த ஆஃபீஸரும், அதாவது அப்பலேட் ஆஃபீஸர், ஒரு நீங்க அப்பீலுக்கு போறீங்க, ட்ரைபுனலுக்கு போறீங்க, ஹைகோர்ட்டுக்கு போறீங்க, அவங்க வந்து மாடிஃபை பண்றாங்க அமௌண்ட்டை. நீங்க வந்து 10 லட்சம் கட்ட வேண்டியது வந்து ஒரு 5 லட்சமா குறைச்சிடுறாங்க. ஸோ அப்ப அந்த 5 லட்சம் தான் வந்து வேலிடா இருக்கும். நீங்க 10 லட்சம் தான் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணோம், 10 லட்சம் தான் ரெக்கவர் பண்ணுவோம்னு சொல்லி டிபார்ட்மெண்ட் கேனாட் ஸ்டாண்ட். 5 லட்சம் ரெடியூஸ் ஆன அமௌண்ட் தான் வந்து டிபார்ட்மெண்ட் வில் பி பர்மிட்டட் டு கலெக்ட். ஒரு கேஸ் வந்து ஒரு கால் புக்ல வைக்கிற சிச்சுவேஷன் நம்ம சர்வீஸ் டாக்ஸ்லயும் பார்த்துருப்போம். ஒரு சிச்சுவேஷன் வந்து ஒரு கோர்ட்ல பெண்டிங்கா இருக்கலாம், ஹைகோர்ட்லயோ சுப்ரீம் கோர்ட்லயோ ஒரு இஷ்யூ பெண்டிங்கா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐஜிஎஸ்டி ஆன் ஃப்ரைட்டுக்கு வந்து ஐஜிஎஸ்டி கட்டணுமா வேணாமா அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனா ஒரு எடுத்துக்காட்டை வச்சுப்போம். இப்போ ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு, அது உங்களுக்கு எடுத்துக்காட்டா சொல்றேன். அதே பேசிஸ்ல வந்து ஒரு அசஸிக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். ஸோ அப்போ என்ன ஆகும், நம்ம அசஸி வந்து ரிக்வெஸ்ட் பண்ணலாம், சார் சிமிலர் சிச்சுவேஷன் வந்து டிபார்ட்மெண்ட் வந்து அதாவது ஹைகோர்ட்லயோ சுப்ரீம் கோர்ட்லயோ பெண்டிங்கா இருக்கு, ஸோ அந்த டெசிஷன் வந்த அப்புறமா இந்த கேஸை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரிக்வெஸ்ட் கொடுப்போம். தட் இஸ் கால்ட் புஷிங் த கேஸ் இன் த கால் புக். இது வந்து டிபார்ட்மெண்ட்டும் பண்ணும். டிபார்ட்மெண்ட்டுக்குமே வந்து இந்த ரைட்ஸ் இருக்கு. அதாவது ஒரு கேஸ் வந்து அசஸிக்கு ஃபேவரா கொடுத்துட்றாங்கன்னு வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் அப்பீல் ஆஃபீஸர் வந்து அசஸிக்கு ஃபேவரா கொடுத்துட்றாரு. டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, தே வில் கோ டு ட்ரைபுனல், அடுத்த லெவலுக்கு அப்பீலுக்கு போவாங்க. ஸோ அடுத்த லெவலுக்கு அப்பீலுக்கு போகும்போது இதே சிமிலர் இஷ்யூ வந்து அவங்களுக்கு பெண்டிங்கா இருந்ததுன்னா அதே அசஸியா இருக்கலாம், இல்லை வேற அசஸியா இருக்கலாம். ஸோ அதே இஷ்யூ வந்து இன்னொரு அசஸிக்கு வந்திருக்கலாம், இல்லை அதே சேம் அசஸிக்கு இருக்கும்போது அந்த ஷோகாஸ் நோட்டீஸை அவங்க வந்து டிசைட் பண்ணாம கால் புக்ல வச்சுட்டு தே கேன் டேக் டைம். ஸோ அந்த கேஸ் எப்போ டிசைட் ஆகுதோ அதுக்கப்புறமா அந்த ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேசிஸ்ல பார்க்கும்போது இந்த 3 வருஷம் பீரியடோ இல்லை 5 வருஷம் பீரியடோ வந்து அப்ளிகபிள் ஆகாது. எவ்வளோ பீரியட் வந்து டிலே ஆகுமோ, எப்போ ஆர்டர் வருமோ அப்போ வரைக்கும் அந்த பீரியட் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகிட்டே. ஸோ அந்த 3 and 5 years will not be valid in these grounds. 75(12) ஸ்ட்ரீட் ரெக்கவரி. இப்போ லாஸ்ட் பட்ஜெட்ல வந்து 46,000 கோடி பெண்டிங்னு சொல்லி ஃபினான்ஸ் மினிஸ்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க, இந்த அந்த அமௌண்ட் ரெக்கவர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ 75(2) என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா, நாட் வித் ஸ்டாண்டிங் எனிதிங் கண்டெய்ன்ட் இன் செக்ஷன் 73 or 74. 73ல 74ல என்ன சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, ஒரு அசஸி ஒரு செல்ஃப் அசஸ்டு டாக்ஸ் கட்டாம இருந்தால், இல்லை இன்ட்ரெஸ்ட் கட்டாம இருந்தா கண்டிப்பா ரெக்கவரி ப்ரொசீடிங்ஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த செக்ஷன்ல கொடுத்துருக்கு.
இதை கண்டெஸ்ட் பண்ணி அசசி ஒருத்தர், இந்த எல்சி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்ற அசசி ஒருத்தர் வந்து கர்நாடகா வழக்கு தொடர்ந்தாரு. இந்த வழக்குல என்ன சொல்லிட்டாங்கன்னாக்க, நோட்டீஸ் இஷ்யூ பண்ணாம நீங்க வந்து ரெக்கவரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கிளியர் கட்டா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அதே ஜட்ஜ்மெண்ட்டும் வந்து 70 அந்த ஜார்க்கண்ட் ஹைகோர்ட் வந்து ஃபாலோ பண்ணிருக்கு. 76 tax collected but not paid to government. நம்ம பார்த்த நோட்டீஸ் வந்து 73 and 74. இதை தவிர இன்னொரு பயங்கரமான நோட்டீஸ் அது வந்து செக்ஷன் 76ல கொடுத்துருக்காங்க. அது என்ன பார்த்தீங்கன்னாக்கா, இதோட உள்நோக்கம், இந்த செக்ஷன் 76ஓட உள்நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்ஸ் நீங்க கலெக்ட் பண்றீங்க, அந்த டாக்ஸ் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் டாக்ஸபிள் இல்லாத ஒரு டிரான்சாக்ஷனுக்கு நீங்க டாக்ஸ் கலெக்ட் பண்றீங்க. ஒரு பொருளை விற்கிறீங்க, அது வந்து எக்ஸம்டட், பட் நீங்க டாக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டீங்க. ஒரு சர்வீஸ் பண்றீங்க, அது எக்ஸம்டட், ஆனா நீங்க டாக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல டாக்ஸ் எக்ஸம்டட் தான் அப்படின்னு சொல்லி நீங்க டிக்ளேர் பண்ணிருக்கீங்க ரிட்டர்ன்ல. வாங்கின டாக்ஸ் என்னாச்சு, அதை வந்து நீங்க கவர்மெண்ட்டுக்கு கட்டல. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது ஆஃபீஸர் எப்போ வேணா வந்து பார்க்கலாம், எப்போ வேணா வந்து பார்த்துட்டு டைரக்டா இஷ்யூ நோட்டீஸ் வித் 100% பெனால்டி. இதுல வந்து அந்த 15%, 10%, 25%, 50% அதுக்கான வாய்ப்பு கிடையாது. கண்டிப்பா 100% பெனால்ட்டியோட இந்த நோட்டீஸ் வரும். இன்ட்ரெஸ்ட் அதே மாதிரி 18% as per section 50 வரும். இதுக்கு வந்து ஷோ காஸ்ட் நோட்டீஸ் இஷ்யூ பண்றதுக்கு டைம் லிமிட் கிடையாது. 73ல பார்த்தோம் நம்ம 2 years 9 months, 74ல பார்த்தோம் 4 years 6 months. அதுக்குள்ள நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி ஆகணும். 76 பொறுத்த வரைக்கும் there is no time limit to issue notice. இவங்க 8 வருஷம் ஆனாலும் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணலாம் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல. ஓகே, இந்த நோட்டீஸ் இஷ்யூ பண்ண 1 yearல கண்டிப்பா they have to pass the order. ஸோ நோட்டீஸ் இன்னைக்கு இஷ்யூ பண்ணாங்கன்னாக்கா 1 yearக்குள்ள அவங்க எப்படியும் ஆர்டர் பாஸ் பண்ணியே ஆகணும். பிளஸ் நீங்க எந்த டிரான்சாக்ஷனுக்கு நீங்க டாக்ஸ் கலெக்ட் பண்ணீங்களோ, யாரிடமிருந்து நீங்க கலெக்ட் பண்ணீங்களோ அவர் வந்து டிபார்ட்மெண்ட் கிட்ட ஒரு மனு கொடுத்து அந்த அமௌண்ட்டை ரீஃபண்டா அவங்க அந்த அமௌண்ட்டை வாங்கிக்கலாம். 77 இருக்கிற இதுல லாஸ்ட் செக்ஷன், நீங்க வந்து ஐஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணிட்டீங்க தப்பா, சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ண வேண்டிய இடத்துல ஐஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணி ஐஜிஎஸ்டி கட்டிட்டீங்க, ஆர் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ண வேண்டிய இடத்துல ஐஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணிட்டீங்க. அதாவது இன்டர்ஸ்டேட்டுக்கு பதிலாக இன்ட்ராஸ்டேட்டா ட்ரீட் பண்ணிட்டீங்க, இல்ல இன்ட்ராஸ்டேட்டுக்கு பதிலாக இன்டர்ஸ்டேட்டா ட்ரீட் பண்ணிட்டீங்க. 77(1) and 77(2 இது ரெண்டும் இதே செக்ஷன் தான். இதை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்க ஒழுங்கான டாக்ஸை கட்டிட்டு தென் யூ ஹேவ் டு ஃபைல் a refund application. நீங்க இப்போ ஐஜிஎஸ்டி கட்டணும், நீங்க தப்பா சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி கட்டிட்டீங்கன்னாக்கா முதல்ல ஐஜிஎஸ்டி கட்டுங்க, அதுக்கப்புறமா ஒரு ரீஃபண்ட் அப்ளிகேஷன் போட்டுட்டு, சார் இந்த டிரான்சாக்ஷனுக்கு நான் தப்பா சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி கட்டுட்டேன், பட் ஐஜிஎஸ்டி கட்ட வேண்டி இருந்தது, இப்போ ஐஜிஎஸ்டி நான் கரெக்ட் அமௌண்ட்டை கட்டிட்டேன், சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி டேக்ஸ் கட்டுறது எக்ஸஸ் ஆயிருக்கு, அந்த ரீஃபண்ட் கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அந்த நீங்க ஐஜிஎஸ்டி கட்டுற அமௌண்ட்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. சேம் வைஸ் வர்ஸா சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி கட்டும் போதும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கட்டிட்டு ஐஜிஎஸ்டி ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். சார் சாரி டு இன்டர்வியூ, இதில் வந்து ராங் எட் இது ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு இப்போ தான் வந்து நம்ம பிஎம்டிஜி 09 வந்து ஒரு நியூ இது வந்திருக்கு இல்லையா, அதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது வந்து எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர்ல இருக்கு. ஓகே, சில இடத்துல வந்து டிரான்சாக்ஷனே வந்து இப்போ இன்டர்ஸ்டேட் டிரான்சாக்ஷனே வந்து இன்ட்ராஸ்டேட்னு காமிச்சிட்டு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, இல்ல இன்ட்ராஸ்டேட்டை வந்து இன்ட்ரஸ்டேட்னு காமிச்சு ஃபைல் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இந்த 77(2) will be useful. அதர் கேஷ் லெட்ஜர்ஸ். ஓகே, ஆமா இல்ல ரிட்டர்ன் ஃபைல் பண்ண சிச்சுவேஷன் சார். ஓகே, அதாவது ஐஜிஎஸ்டி கட்ட வேண்டிய இடத்துல வந்து நீங்க தப்பா சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி கட்டிட்டீங்க. ஸோ உங்களுக்கு டெஃபினட்டா வந்து உங்க வெண்டார் வந்து கூப்பிடுவாரு, சார் எனக்கு ஐஜிஎஸ்டி கிரெடிட் வர வேண்டியது நீங்க சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி கட்டிட்டீங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ then you can rectify GST R1 and pay the proper tax and then claim refund of excess amount paid. ஸோ இதான் வந்து 77(1) and 77(2). ஸோ இப்போ டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்னால நான் வந்து ஃபர்தரா எடுக்கல. வெரி இன்ட்ரெஸ்டிங். நீங்க கண்டினியூ பண்ணலாம் பண்றதுன்னா இன்ட்ரெஸ்டிங்கா போயிடுது. பீப்பிள்ஸ் ஆர் வெரி இன்ட்ரெஸ்டிங். நிறைய கொஞ்சம் கொஸ்டின் ஆன்சர் மாதிரி கொடுத்துருக்கேன் சார். இது கண்டினியூ பண்ணனா ரொம்ப டைம் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது கேள்விகள் இருந்தா கண்டிப்பா எனக்கு மெயில் அனுப்பலாம், இல்ல they can send me message so that I can respond. ஓகே சார், சம் வந்து பிராக்டிகல் எப்படி ஹேண்டில் பண்ணுன்றதுக்கான இதுதான் இதுல கொடுத்துருக்கேன். நத்திங் மச். லா பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை. ஓகே, ஒன்லி பிராக்டிகல் ஆஸ்பெக்ட் ஹவு டு பி டெல்ட் கொடுத்துருக்கேன். ஃபைன் ஸோ வெபினார் ஆர்கனைஸ் பண்ண வரி ஆலோசகர்கள் சங்கம். ஒன் செகண்ட் சார், சாரி சார், ஒன் செகண்ட். கொஸ்டின் ஆன்சர் ரெடியாக வச்சிருக்காங்க, அவங்ககிட்ட ஒரு சின்ன கொஸ்டின் மட்டும் போயிடலாமா?
ரெடிமேடாக yes இப்போ sir, பண்ண definitely. செஷன் சார். Definitely, ஒரு ஃபியூ மினிட்ஸ் சார். yes. பார்ட்டிசிபெண்ட்ஸ், நீங்கள் உங்கள் மைக்கை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் சார்கிட்ட கேட்கலாம் ப்ளீஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் அருமையாக பண்ணியிருக்கார் சார். எக்ஸலண்ட் டாபிக் சார். Thank you sir. நல்ல ப்ரெசன்டேஷன் அருமையாக பண்ணியிருக்கீங்க சார். தேங்க்யூ. இப்போ கொஸ்டின்ஸ் வந்து ஆன் பிஹாஃப் ஆஃப் டேக்ஸ் பெய்டு சார், கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுங்க சார், உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா. சார் சாட்ல சில கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஆமாம் சார். ஸோ அதை கேட்டுக்கிறேன் நான். பண்ணுறீங்களா சார்? லார்ஜ் அண்ட் ஸ்மால் எனி டர்ன் ஓவர் ஃபிக்ஸிங் இஸ் தேர், கணேசன் சார் கேட்டிருக்காரு. சார் இப்போதைக்கு வந்து லெஸ் தேன் 1.5 crore ஸ்மாலும், 1.5 to 5 வந்து மீடியமும், மோர் தேன் 5 வந்து லார்ஜாகவும் தான் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. கேட்டகரிஸ் மாறத்துக்கும் வாய்ப்பு இருக்கு இப்போதைக்கு. ஆன் பிஹாஃப் ஆஃப் டேக்ஸ் பேயர், டேக்ஸ் பெய்டு வயா அவர் பேங்க் கிவ் பிரீஃப். அதான் சார், இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு அமௌண்ட்டை நம்ம அக்கௌண்ட்ல வாங்கி டேக்ஸ் பேயருக்காக நம்ம கட்டியிருப்போம், அவருக்கு செலான் கொடுத்துட்டு இருப்போம். அந்த அமௌண்ட்டுமே வந்து ஆடிட், சப்ஜெக்டட் டு ஆடிட். அந்த ரிசிப்ட்டுமே வந்து சப்ஜெக்டட் டு ஆடிட். ஸோ அதை வந்து பியூர் ஏஜென்ட்டாக வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிட்டு ஒரு இன்வாய்ஸ், பியூர் ஏஜென்ட் இன்வாய்ஸ் கொடுக்கணும். ப்ளஸ் ஜிஎஸ்டி ரிட்டர்ன்லையுமே வந்து அதை பியூர் ஏஜென்ட்டாக டிக்ளேர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்டையர் ரிசிப்ட் வில் கெட் கவர்ட் ஆட்டோமேட்டிக்கலி. எனி செக்லிஸ்ட் ஃபார் ஜிஎஸ்டி ஆடிட், இந்த ஆடிட் மேனுவல் நீங்க கூகுளில் போட்டாலுமே உங்களுக்கு கிடைக்கும் சார். நீங்க அதுல கொடுத்துருக்கிற ஃபார்ம்ஸ், அதுல கொடுத்துருக்கிற செக்லிஸ்ட் நீங்க படிச்சாவே வந்து உங்களுக்கு கண்டிப்பா எல்லா இன்ஃபர்மேஷன் அதுல கிடைக்கும். அடுத்து மிஸ்டர் மரியம் வினோத், if I don't get payment by 180 days, how can I complain to department? If any manual representation, please send the address. We know that a dealer is doing bill trading. How can we represent to the department? சார் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க டைரக்டா போக வேண்டியது வந்து நந்தனம் டிபார்ட்மெண்ட். நந்தனம்ல வந்து 5th floorல ஒரு ஆஃபீஸ் இருக்கு. ஜென்ரலா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ், அதாவது இன்வெஸ்டிகேஷன் இஷ்யூஸ் இருந்தால் வில் பி ஹேண்டில்டு பை ஒன் ஆஃப் தி ஆஃபீஸர். நீங்க டைரக்டா கமிஷனரை பார்க்கலாம். கமிஷனர் மிஸ்டர் KM ரவிச்சந்திரன் இஸ் தேர். இப்போ மாறி இருக்காரான்னு தெரியல கொரோனா பீரியட்ல. ஸோ மிஸ்டர் KM ரவிச்சந்திரன் இஸ் தேர், யூ கேன் மீட் ஹிம். அவரோட அசிஸ்டன்ட்ஸ் ஆஃபீஸர்ஸ் வில் பி தேர். JC and AC are available. யார்கிட்ட டைரக்ட் பண்றாங்களோ அவங்க கிட்ட உங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். எனி கொஸ்டின்ஸ் சார்? இப்போ ஒன் மோர் பர்சன்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ ஜிஎஸ்டிபியில் வந்து ஆன் பிஹாஃப் ஆஃப் கிளைண்ட்டுக்காக வாங்கி இது பண்ணுறாங்க, அவருடைய அக்கௌண்ட்டில் வாங்கி திஸ் பேமெண்ட்ஸ் கட்டுறாங்க, திஸ் செப்பரேட் அக்கௌண்ட். மேடம் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிட்டர்ன் ஃபைல் பண்றீங்கன்னு வச்சுப்போம். ஓகே, ரிட்டர்ன் வந்து ஒரு அமௌண்ட் சார்ஜ் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாமினல் அமௌண்ட்டா ஒரு 3000 வச்சுக்கிறேன் நான். 3000 rupees நீங்க சார்ஜ் பண்றீங்க ரிட்டர்னுக்கு ஃபார் எக்ஸாம்பிள். அந்த ரிட்டர்னுக்கான டாக்ஸும் நீங்க கட்டுறீங்க. அந்த ரிட்டர்னுக்கான பில் நீங்க ரைஸ் பண்ணும்போது சர்வீசஸ் ப்ரொவைடட் ஃபார் ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் 3000, அதுக்கு டாக்ஸ் வரும். பிளஸ் டாக்ஸ் கலெக்டட் அண்ட் பெய்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் தி அசஸி அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் போட்டுட்டு அதுக்கு டாக்ஸ் கம்ப்யூட் பண்ணாம அதை வந்து பியூர் ஏஜென்ட்டா ட்ரீட் பண்ணிட்டு நீங்க பியூர் ஏஜென்ட்டா டிக்ளேர் பண்ணணும் ரிட்டர்ன்ல. என்ன ஆகுனாக்கா இந்த டாக்ஸோட சேர்த்து 3000 rupees வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்ஸ் ஒரு 1 lakh rupees இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ 1 lakh plus 3000 will come into your account. ஸோ அதில் பார்க்கும்போது நம்ம 3000 தான் டாக்ஸ் கட்டியிருப்போம், 1 lakh டாக்ஸ் கட்டியிருக்க மாட்டோம். ஸோ அந்த 1 lakh டிக்ளரேஷன் என்னது? அந்த டிக்ளரேஷன் தான் வந்து இந்த பியூர் ஏஜென்ட் டிரான்சாக்ஷன். ஸோ பியூர் ஏஜென்ட்ல வந்து நீங்க 1 lakh வாங்கி 1 lakh டாக்ஸ் கட்டிட்டீங்க, செலானும் கொடுத்தாச்சு. ஸோ there is no excess or there is no shortage. ஸோ பியூர் ஏஜென்ட் கான்செப்ட் சாட்டிஸ்ஃபை ஆகிடும் இதில். ஸோ அந்த மாதிரி பண்ணுறது பெட்டர். இது வந்து இன்கேஸ் ஜிஎஸ்டிபி அசஸியா இருந்தா ஓகே, அதர் தென் அசஸியா இருந்தாலும் there is no is there any necessity to maintain such a declaration? அது மாதிரி வருமா சிச்சுவேஷன்? இப்போ ஷார்ட், அதாவது அன்ரெஜிஸ்டர்டு பர்சன்ஸ் சர்வீஸ் லாவே வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது. ஓகே, சரிங்களா? பட் நீங்க டர்ன் ஓவர் அக்ரிகேஷன் பார்க்கும்போது அந்த பியூர் ஏஜென்ட் டிரான்சாக்ஷன் நீங்க தனியா பார்க்க முடியாது, அதுவும் சேர்த்து தான் நீங்க பார்க்கணும் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் ஜிஎஸ்டி. ஸோ ஒன் மோர் ரைஸ், நீங்க 1 லட்சம் வாங்கி ஒரு 20 டைம் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து 20 lakhs லிமிட் வரும். கண்டிப்பா சார். If the company has been
get closed and I cannot able to pay GST. What should I do? அப்படின்னு கேட்டிருக்காரு மிஸ்டர் ரஹீமா பாஷா. Rahim Basha, if Rahim company has Basha. been get closed and I cannot able to company closed இப்படின்னு எனக்கு கொஞ்சம் புரியல சார். I can't able to pay GST. சார் இது கொஞ்சம் நீங்க மைக் ஆன் பண்ணா பெட்டரா நீங்க இருக்கும். பேசலாம். மிஸ்டர் ரஹீம், நீங்க உங்க மைக்கை ஆன் பண்ணிட்டு நீங்க கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். ரஹீம், இப்போ வேற யாருக்காவது மிஸ்டர் கணேசன் ஆர் சபடி யாருக்காவது கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணணும்னா பண்ணலாம் சார். மைக் ஆன் பண்ணிட்டு பேசலாம் நீங்க. ஒரு query வந்திருக்கு சார். டிஃபரன்ஸ் பிட்வீன் DRC 01, 03, 07. DRC 01 வந்து சம்மரி ஆஃப் டிமாண்ட், DRC 03 வந்து ஷோ காஸ்ட் நோட்டீஸ் கொடுக்கும்போது வரும் 003. DRC 07 வந்து கன்ஃபார்ம்டு ஆர்டர் பாஸ் பண்ணும்போது DRC 07 கொடுப்பாங்க, கன்ஃபார்ம்டு ஆர்டர். சார் எல்லாமே வந்து பிபிடி கேட்டிருக்காங்க சார். பிபிடி ஆல்ரெடி ஷேர்ட் வித் தி ஆர்கனைசர்ஸ். அவங்க வந்து எல்லாருக்கும் மெயில் பண்ணிடுவாங்க சார். கண்டிப்பாக பண்ணிடுவேன். மைக் அவருக்கு ஓப்பன் ஆகுதுங்க சார். ரைட்டு, அவரை நீங்க மியூட் பண்ண அன்மியூட் பண்ண முடியுமான்னு பாருங்க சார். இல்லை இங்கேருந்து பண்ண முடியல அவருக்கு. இங்கேருந்து பண்ண முடியல சார். அவர் தான் பண்ணணும் ஆக்சுவலாக. ரைட் 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 சார். சார் எனி கொஸ்டின் சார்? சார் கணேசன் சார், வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். வெரி எக்ஸலண்ட் ப்ரெசன்டேஷன் சார், ரொம்ப சிறப்பாக இருந்தது. ரொம்ப ஆக்ட்ல சொன்னது வந்து ஆங்கில எழுத்துக்களா இருந்தாலும் எங்களுக்கு புரியக்கூடிய வகையில ரொம்ப தெளிவா போனீங்க. டைம் வெரி ஷார்ட்டா இருந்தாலும் நீங்க அந்த டயத்தை மெயின்டைன் பண்ணாம ரொம்ப கிளியரா சொன்னீங்க சார். உண்மையாக ரொம்ப நல்லா புரிஞ்சது. பொறுமையான இதுல வந்து எல்லா விஷயத்தையும் டீட்டெயில்டா சொன்னீங்க. அந்த இன்ஸ்பெக்ஷன், அந்த டைம் ஆஃப் இது 5 years 3 years பீனல் இது அதெல்லாம் நிறைய இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் கிளைண்ட்டுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ண முடியும். ஒரு ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்றதோட எங்களோட ஆங்கிள் இருக்கும். தப்பு கரெக்டுகளை வந்து நம்ம செக் பண்ணணுன்றது வந்து கொஞ்சம் முக்கியமான விஷயம். அது அவங்களுக்கு அவேர் இருக்காது, நமக்கு இருந்தால் தான் அவங்க சொல்ல முடியும். அதில் உள்ள ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ வெரி மச் சார். திஸ் டைம் என்னோட கணேசன் சென்னையிலேருந்து பேசுகிறேன். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார் எனக்கு இது சார், the company has been get closed because of loss, because the company திருப்பி அனுப்பிச்சிருக்காரு சார் chatல. மிஸ்டர் ரஹீம், ஒரு நிமிஷம் சாட் ஓபன் ஆகல சார், கொஞ்சம் படிச்சிடுறீங்களா? if company has been company has been closed because of loss and I cannot able to pay GST, what should I do அப்படின்னு திருப்பி அதை போட்டிருக்காங்க. அதாவது லாஸ் ஆயிருக்கு கம்பெனி, அதனால கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஐ காண்ட் ஏபிள் டு ஜிஎஸ்டி. இந்த சிச்சுவேஷன்ல எப்படி நான் ஜிஎஸ்டி பே பண்ண முடியும் அப்படின்னு கேட்க. இல்ல சார், கலெக்ட் பண்ண அமௌண்ட்டை கண்டிப்பா பே பண்ண வேண்டியது அசஸ்சியோட கடமை. கம்பெனி லாஸா இருந்தாலும் சரி, ப்ராஃபிட்டா இருந்தாலும் சரி, ஒரு டாக்ஸ் அமௌண்ட், அதாவது கவர்மெண்ட்டுக்கான டாக்ஸ் அமௌண்ட். யூ ஆர் ஜஸ்ட் அ ஏஜென்ட், ரெப்ரஸன்டேட்டிவ் ஃபார் கவர்மெண்ட். உங்க பொறுப்பு வந்து நீங்க பண்ற டிரான்சாக்ஷன் மேல கவர்மெண்ட்டுக்காக நீங்க கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட். நீங்க ஒரு அமௌண்ட் கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா இட் டெஃபினெட்லி பிலாங்ஸ் டு கவர்மெண்ட். யூ ஹேவ் டு பே. நீங்க அந்த ஃபண்ட்ஸை வந்து நீங்க பிசினஸுக்காகவோ ரொட்டேஷனுக்காகவோ சேலரிக்காகவோ நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து தப்பு. நீங்க கண்டிப்பா அதை கட்டி ஆகணும். நீங்க கட்டலைன்னா கூட வந்து நீங்க இஷ்யூ பண்ண இன்வாய்சஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு கிரெடிட் எடுத்திருப்பாங்க சில பேர். ஸோ அந்த கிரெடிட் எடுத்தவங்க வெரிஃபிகேஷன் அவங்களுக்கு நடக்கும்போது அவங்க டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வில் செக் தேர் ஆல்சோ. அங்க செக் பண்ணும்போது சார் இந்த இன்வாய்ஸ் வரல, இந்த பார்ட்டி கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது அடுத்த ஆடிட் டைரக்டா உங்களுக்கு தான் வரும். ஸோ யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். டிபார்ட்மெண்ட் வரதுக்கு முன்னாடி எப்படியாவது ட்ரை பண்ணி கட்டிட்டு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே சார். மிஸ்டர் பாலா இளங்கோவன் கேட்டிருக்காரு, exempted tax has been wrongly collected. Wrongly collected section 76. Can the tax be returned to the respective person? Sir, the not to be quoted, அந்த டிரான்சாக்ஷன் வந்து நீங்க ரிட்டர்ன்ல டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ரிட்டர்ன் பண்ணிருந்தீங்கன்னா ஓகே. நீங்க ரிட்டர்ன்ல டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னாக்கா then it is difficult.
நீங்க வந்து டெஃபினட்டா நீங்க டிபார்ட்மெண்ட் கட்டி தான் ஆகணும். எனி அதர் கொஸ்டின் சார்? சார் செஷன் வைண்டிங் பண்ணிக்கலாமா சார்? ஒன் மோர் கண்டிப்பா சார், சார். நன்றி உரை வழங்குறதுக்கு மிஸ்டர் அழைக்கிறேன், விஷ்ணு சங்கர் அவர்களை அழைக்கிறேன். நான் கொஞ்சம் முடிச்சிடுறேன் சார், ஒரு நிமிஷம். ரைட் சார், ப்ளீஸ். வரி ஆலோசகர்கள் சங்கம் திரு ஜெயபிரகாஷ் அவர்களுக்கும் ஆபீஸ் பேரர்ஸ் அனைவருக்கும், ஜெயக்குமார் அவர்களுக்கும் ஆபீஸ் பேரர்ஸ் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் இந்த வாய்ப்பளித்ததற்கு. பிளஸ் ஆல் பார்ட்டிசிபென்ட்ஸ், நீங்க கடைசி வரைக்கும் இருந்து என்னோட இந்த பிரசன்டேஷனை கேட்டு எனக்கு மதிப்பளித்ததற்காக மிக்க நன்றிகள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நாங்களும் ரொம்ப நன்றி சொல்லணும் உங்களுக்கு. வெரி எக்ஸலண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜிஎஸ்டிபிசி, ஐ திங்க் ஸோ. மிஸ்டர் விஷ்ணு சங்கர், ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஃபார் வோட் ஆஃப் தேங்க்ஸ். சார், அனைவருக்கும் வரியாளர் சங்கத்தின் சார்பாக வணக்கங்கள் சார். இந்த கிளாஸ் எடுத்த நம்ம ஸ்பீக்கர் வந்து பரத்குமார் சார், ஆடிட்டர் அவர்களுக்கு வரியாளர் சார் வணக்கங்கள் சார். இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா நம்ம ஆடிட் அண்ட் டிமாண்ட் அண்டர் ஜிஎஸ்டி. இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்கிறத நம்ம இப்போ வந்து இந்த கிளாஸ் முடிஞ்ச பிறகு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம். நம்ம ரெகுலராக நம்ம டீல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம ஐடிசி, ஆர்சிஎம், இவே பில் அண்ட் பிளேஸ் ஆஃப் சப்ளை, இதில் தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில். ஏன்னா ஜிஎஸ்டி ஸ்டார்ட் பண்ணுது 1 ஜூலை 2017. இன்னும் இந்த ஜிஎஸ்டி ஆடிட்டு டிமாண்ட் வந்து இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஸ்டார்ட் ஆகலை. அதனால நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் அங்கே ஜாஸ்தியாக இல்லை. சார் எடுத்த கிளாஸில் வந்து நம்ம கோத்ரூ பண்ணதுனால அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து நமக்கு கிளியர் கட்டாக புரிஞ்சிச்சு. பட் இது ஒரு ரொம்ப ஃபாஸ்டான ஏரியாவா சார் வந்து இவ்வளோ டயத்துக்குள்ள வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரத்துக்குள்ள நமக்கு கிளியர் கட்டா சார் வந்து புரிய வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு அவருடைய பிரசன்டேஷனும் வெகு அருமையா இருந்துச்சு. அவருடைய ஸ்பீச்சும் நல்லா புரியுற மாதிரி தமிழ்ல வந்து வெகு எளிமையா சொல்லியிருந்தாங்க. பட் இதனுடைய கவரேஜ் வந்து இன்னும் ஃபாஸ்டா இருக்கிறதுனால இன்னமும் ஃபியூச்சர்ல இதே மாதிரி இன்னொரு கிளாஸ் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். என்னுடைய கமெண்ட்ஸ் வந்து அப்படிதான் என்னுடைய எண்ணங்கள். ஏன்னா இது வந்து நம்ம இன்னும் ஆடிட்டு டிமாண்டுக்குள்ள இன்னும் போகல. நம்ம எல்லாருமே ஜிஎஸ்டிபி எல்லாமே இப்பதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன் கண்டினியூஷன் பீரியட்ல அதுதான் ஜாஸ்தியா இருக்கும். அதனால சார் சொன்ன மாதிரி நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை வந்து இந்த கண்ணோட்டத்தோட போய் நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை நம்ம அசசிக்கு ரெடி பண்ணி கொடுத்தாதான் இன் ஃபியூச்சர்ஸ்ல அன்வான்டா வர்ற டிமாண்ட்ஸ் எல்லாம் நம்ம தவிர்க்க முடியும் அப்படின்னு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்றேன். ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் டு சார்ட் அக்கௌண்ட் பரத்குமார் சார். அதே மாதிரி நம்ம இந்த இவ்வளவு நம்ம 6 PM நம்ம இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ 8:10 ஆகுது. இது வரைக்கும் கலந்து கொண்ட எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ், பிஏஎஸ் மெம்பர்ஸ் அண்ட் நான் மெம்பர்ஸ் அனைவருக்குமே இந்த வரியாளர் சங்கத்தின் சார்பாக மீண்டும் ஒருவை என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். நன்றி, வணக்கம் சார். Don't forget to subscribe to our Vari Alosgargal Sangam YouTube channel. Please like, comment and subscribe to our channel and click the bell icon to get video updates.